நாளைக்கு உங்க படத்துக்காக எங்களை கேளுங்கடா, உங்களை வெட்டுறோன்னு கண்ணுல ரத்தம் வர மாதிரி இந்த ஒவ்வொரு படத்தையும் பார்த்துருக்கேன். யாருக்கு தண்டனை வேணும்னா மலேசியா படம் பாரு. டாப் 20 மூவிஸ்ல நம்ம படம் இருந்துச்சு. ஒரே தமிழ் படம் வந்து ஹையஸ்ட் வியூவர்ஷிப் உள்ள படம். அதாவது அந்த ஒரு கேபினெட்ல இருக்கிற அவனை விட அறிவாளி யாராச்சும் இருந்தா அது அவனுக்கு த்ரெட். அவங்களுக்கு டைம் இருக்கும் இல்லையா, நம்மளுக்கு டைம் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனா அந்த ரிலேட்டிவ் நம்ம சுத்தி இருக்கிற ஒரு வர்க்கம் நம்ம மேல திணிக்கிற ஒரு ஒரு ப்ரெஷர். ஒரு நகை கூட வாங்க முடியாது, தாலி கூட வாங்க முடியாதுன்றது தான் முந்தைய நிலைமை. வெல்கம் டு EKT. எல்லா எபிசோட்லையும் ஒரு ஸ்டாண்டர்டாக ஒரு ஃபஸ்ட்டு கேள்வி கேட்பேன். ஏன்னா யாரும் இது யாருக்கூடையும் கேட்குறதில்ல. எப்படி இருக்கீங்க ஃபஸ்ட்டு? நீங்கள் என்ன சொல்கிறது, ஒரு வருஷம் ஆயிடுச்சா பூச்சாண்டி வந்து? 2 வருஷம் ஆயிடுச்சுல. பாருங்க 2 வருஷம் ஆயிடுச்சு. 2022 வெளியாகும். 2022 மார்ச் கரெக்டாக. இப்போ ஜனவரி 27 வெளியாகி. ஸோ 2 வருஷம் ஆயிடுச்சு. மறக்க மாட்டேன். அதுக்கு வரேன், நான் பூச்சாண்டிக்கு வரேன். பட் 2 வருஷம் ஆயிடுச்சு ஒரு படம் ரிலீஸ் ஆகி இவ்வளோ பெரிய ஹிட்டுக்கு அப்புறம். இப்படி இருக்கீங்க ஃபர்ஸ்ட்? அதை ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் ஆஃப்கோர்ஸ் லைஃப் பிஃபோர் பூச்சாண்டி ஆஃப்டர் பூச்சாண்டி வேற மாதிரி இருக்கும் கண்டிப்பாக. ஆஃப்டர் வேற மாதிரி இருக்கு. ஸோ எப்படி இருக்கீங்க ஃபர்ஸ்ட்? என்ன ஓட்டு இருக்கு இப்போ மண்டேல? நான் நினைக்கிறேன் பூச்சாண்டி வந்துட்டு அது ஒரு பெரிய ரிவார்ட். அதே சமயத்தில் அது ஒரு பெரிய டஃப்பான ஜேர்னி எனக்கு. ரொம்ப லாங்கான ஒரு ஜேர்னியில் ஒரு படத்துக்கு 5 வருஷம் காத்திருந்து அதை சில்வர் ஸ்க்ரீனுக்கு கொண்டு போய் சேர்க்கறது வந்து டூ மச் ஆஃப் அ லெங்க். பட் அந்த ஒரு வருஷம் படம் ரிலீஸ் ஆன இதில் வந்துட்டு பேக் டு பேக் நிறையா எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிச்சு. வெற்றியோட பலன் எப்படி இருக்கும், அதாவது எஃபர்ட் வந்து நம்ம சின்சியராக போட்டோம்னா அதுக்கான ரிவார்ட் எப்படி இருக்கும் அப்படின்றதும், கலைக்கான ஒரு அங்கீகாரம் எப்படி இருக்கும்ன்றதெல்லாம் சுவைக்க முடிஞ்சிச்சு. அது ஒரு நல்ல ஒரு கேட்வே. இட்ஸ் ஒரு லீவே டு மை நெக்ஸ்ட் கொஸ்டின். சக்ஸஸ் வந்து நிறைய பேரை வேறு மாதிரி அது இம்பேக்ட் கொடுக்கும். சில பேர் சக்ஸஸை வந்து பார்த்துட்டு அப்படின்றானுங்க. சில பேர் வந்து இதான் சக்ஸஸா. சில பேர் வந்து சக்ஸஸ் வந்து தூக்கி ஒரு இடத்துல இருக்கும், அங்கேருந்து கூச்சி சுற்றி போயிடுவான். அதெல்லாம் நடக்கும் சில பேருக்கு. அது அகெயின் ஒரு மிகைப்படுத்தலாம் சொல்ல, இல்லை நீங்கள் இருக்கீங்க உங்களை நான் வந்து பூஸ்டப் பண்ணணும்னு சொல்ல. பட் பூச்சாண்டின்ற ஒரு படம் ஒரு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் மலேசியன் தமிழ் சினிமாவில் வந்து நாங்களும் படம் பண்ணியிருக்கோண்டான்னு சொல்கிற மாதிரி பெருமையாக நிறைய பேர் ஃபீல் பண்ண ஒரு படம். அந்த படத்தோட டைரக்டர். ஸோ கண்டிப்பாக நீங்கள் அதை ஃபீல் பண்ணுறீங்களோ இல்லையோ உங்களுக்கு சுற்றி இருக்கிற நல்லாவே வந்து நீங்கள் அடுத்த மணிரத்னமோட ரீஇன்கார்னேஷன் அப்படின்றப்பான். நீங்கள் தான் அடுத்த சங்கர், நீங்கள் தான் அடுத்த மணிரத்னம், நீங்கள் தான் அடுத்த ஜிவிஎம். இன்னும் ரஜினிகாந்த் கால் ஷீட் வேணுமா அங்கே செக் பண்ணுவோம். அந்த மாதிரிலாம் சுற்றி இருக்கிறவன் பேசுவான். ஜேகே விக்கின்ற ஒரு இண்டிவிஜுவல் அந்த சக்ஸஸை ஃபஸ்ட்டு எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணீங்க? நான் ஆக்சுவலி ஹேண்டில் பண்ணுறது வந்து அலாங் த வே கற்றுக்கிட்டேன்னு நினைக்கிறேன். குறிப்பாக சொல்ல போனால் பூச்சாண்டி படத்தோட ரிலீஸ் டைமில் அந்த ஒரு முன்னுக்கு ஒரு மாதம் வச்சுக்கோ, முதல்ல வந்து என்ன ஆச்சுன்னா பெண்டமிக்ன்ற ஒரு விஷயத்தை எல்லாரும் கோத்ரூ பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஸோ இந்த படத்துக்கு வந்து ரிலீஸ் டேட் வந்து 3 தடவை வந்து 3 வருஷம் கொடுத்தாங்க. 2019 அந்த டேட்டில் வெளியாக்க வேண்டியது 2019 முதல் ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னாங்க. ஆனால் அந்த டேட்டில் வந்துட்டு நம்ம தான் தெரியும்ல, தமிழ்நாட்டிலேருந்து படம் வந்தால் ஏன்னா எப்படி இருந்தாலும் நம்ம அடிச்சு தப்பியில் போட்டுருவாங்கன்னு தெரியும். ஸோ 2019 சரிப்பட்டு வராது, 2020 வெளியாக்குவோம் ஓவசான் டோப்லோன்னு சொல்லி. எங்களுக்கு தெரியாது பெண்டமிக் வரப்போகுதுன்னு. ஸோ இங்கே ஆமாம் வந்துச்சு, படம் கதையாயிடுச்சு. ப்ரொமோஷன்லாம் அதுக்காக மேக்ஸிமம் பண்ணி செலவு பண்ணிட்டோம். படம் வெளியாகல. அதுக்கப்புறம் 21 வந்து 21 வந்து ஒரு டேட் கொடுத்தாங்க. அப்புறம் பார்த்தா லாக்டவுன் ஸ்டில் ரிமைனிங்னால அதுக்கப்புறம் தான் வந்து 2022 இதுக்கு மேலே இந்த பூமி தாங்காது, உடம்பு தாங்காது, சீலாப்னா என்னை கல்லறையில் வச்சு சமாதி பண்ணாலும் பண்ணிடுவாங்க. அதாவது அவன் 10-15 படமாவது மலேசியாவில் எடுத்துடுறான், ஒரே ஒரு படத்தை எடுத்துகிட்டு அதை தியேட்டரில் பார்க்கறதுக்கு முன்னே நம்ம செத்துருவோம் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பீரியட் வந்து இன்றைக்கி அனலைஸ் பண்ணி பார்க்கும் போது ஏதோ ஒரு அளவுக்கு பணம் இல்லாமல்
ஐ மீன் பெரிய பொருட்செலவுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஃபைனான்ஷியல் வந்துட்டு ரொம்ப பம்பின் பண்ணாமல் ப்ரொலாங்டாக அந்த பேரை எங்கேயோ போய் சேர்த்துச்சு. பூச்சாண்டின்னு ஒரு படம் இருக்கு, ஏன்னா ப்ரொமோட் பண்ணி இழுத்துரு, இவனுக்கு இன்னும் வெளியாக்கலையா படத்தை அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ரீச் அவுட் கிடச்சிச்சு. அப்போ எங்களோட ஸ்கேலுக்கு 22 வந்து படம் வெளியாகும் போது அந்த ஃபர்ஸ்ட் ஒரு 1 வீக் 2 நாள் வந்து நான் க்ரௌடே இல்லை. 3வது நாள் 4வது நாள்லாம் வந்து க்ரௌட் வந்துச்சு. இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா, வேற படம் எதுவும் இல்லை அந்த டைம்ல வந்து அஜித் படம் ஏதோ ஒன்று வர வேண்டியது தப்பி அது அங்கே தப்பியில் போயிடுச்சு. ஸோ இங்கே வெளியாவதுனால அது ஒரு ப்ளஸ் ஆயிடுச்சு. தென் அந்த ஓப்பனிங் வந்துட்டு மிகப்பெரிய ஒரு ஓப்பனிங் நினைக்கிறேன். அதுவும் பேண்டமிக் டைம்ல சோஷியல் டிஸ்டன்சிங்ல உட்காந்து படம் பார்க்குறாங்க. நிறைய மலேசியன் தமிழ் சினிமா ஆடியன்ஸுக்கு இது தெரியாது. பூச்சாண்டியை நம்ம வந்து சென்னையில் ரிலீஸ் பண்ண ஒரு விஷயம். இது நிறைய பேருக்கு இங்கே போய் சேரல நான் நினைக்கிறேன். அது அப்படியே ஒரு கன்வர்சேஷனாக போயிருச்சு. இது வரைக்கும் மலேசியன் தமிழ் படம் அங்கே ரிலீஸ் ஆயிருக்கா? ஆயிருக்கு. எத்தனை படம் இருக்கும்? ஒரு 3-4 படம். இது வந்து எத்தனை வருஷம்? ஒரு 3 நாள்னு சொல்றது வந்து கேள்விப்பட்ட படங்கள் 3 நாள் இருக்கு. இங்கே இருக்கிற டிவி ஸ்டேஷனை வந்து எஃபர்ட் பண்ணி ஒரு அவங்களோட சொந்த தயாரிப்பா என்னன்னு தெரியல, முன்னாடிலாம் வெளியாக்கியிருக்காங்க. இதெல்லாம் பிஃபோர் பேண்டமிக். பட் ஞாபகம் இருக்கா எந்த படம்னு? அடுத்த கட்டம்னு ஒரு படம். அது வந்து எனக்கு தெரிஞ்ச மலேசியா தமிழ் படம் நினைக்கிறேன். லிட்ரலி வந்து அதுக்கான ப்ரொமோஷன் எல்லாம் பண்ணி ரிலீஸ் பண்ணாங்க. வெடிகுண்டு பசங்களுக்கு முன்னாடி ஒரு படம், நம்ம வீடு ப்ரொடக்ஷனோட ஒரு படம் வந்து அங்கே மார்க்கெட்டிங் பண்ணாங்க. அது ரிலீஸ் பண்ணாங்களா இல்லைன்னு எனக்கு தெரியல. அதாவது அங்கே வந்து ஆடியோ லான்ச், ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் அதெல்லாம் பண்ணாங்க. ஸோ அப்போ பண்ணாங்கன்னா அப்போ ரிலீஸ் அங்கே சென்னையில் இருக்கிற லோக்கல் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வச்சு அங்கே இருக்கிற மீடியாவுக்கு எல்லாருக்குமே வந்து போட்டு காமிச்சு. இது 2 எனக்கு மைண்டில் இருக்குது. அப்புறம் பர்சனலாக சொந்த லான்ச் பண்ணோன்னு சொல்லி சொந்தமாக ட்ரை பண்ணியிருப்பாங்க. இடையில வந்துட்டு ஒரு மாயோன்னு நினைக்கிறேன், பேர் மறந்துட்டேன். அதுவும் வந்து ஒரு சொந்த ப்ரொடக்ஷன் தான். ஸோ அந்த மாதிரி அட் டைம்ஸ் இருக்கு. ஸோ அதில் ஒன்று தான் பூச்சாண்டின்னு நான் சொல்லுவேன். பூச்சாண்டி வந்துட்டு சப்போஸ் ஒரு 20-40 ஓவர் தியேட்டர்ஸ்னு பிளான் பண்ணி போனோம். அங்கே ரியாலிட்டி வந்து அதில் பாதி தான். அந்த ப்ராசஸ் பற்றி கொஞ்சம் பேசலாம். ஏன்னா இந்த மாதிரி டெக்னிக்கல் ஒரு ப்ராசஸ் இது எங்கேயும் நம்ம பதிவு பண்ணலான்னா அது பேசப்படாமே போயிடும். ஒரு மலேசியன், இது ஆஃப்கோர்ஸ் அப் அண்ட் கம்மிங் மலேசியன் டைரக்டர்ஸ்க்கோ ப்ரொடியூசர்ஸ்க்கோ இது விஷயமும் தெரிய வரும். ஒரு மலேசிய திரைப்படத்தை வந்து எப்படி ஒரு சென்னைன்ற ஒரு என்ன சொல்றது, நான் வந்து என்னோட சின்சியர் பதில் என்னன்னா, எப்படி போய் பண்ணக்கூடாதுன்றதுக்கு வந்து பூச்சாண்டியை வந்து ஒரு உதாரணமாக எடுத்துக்குவேன். ஆக்சுவலி அது வந்து எங்களுக்கு வந்து பெரிய ப்ராஃபிட்டபிளாக ஒன்றுமே இல்லை. இட் வாஸ் இங்கே மலேசியாவில் என்ன மாதிரி செலிப்ரேட் பண்ணாங்களோ ஈவன் சிங்கப்பூரில் கூட ப்ராஃபிட்டபிளாக இருந்துச்சு ரிலீஸ் பண்ணி. பட் தமிழ்நாட்டில் வந்து வாய்ப்பே இல்லை, அடிச்சு துவம்சம் பண்ணி தப்பியில் போட்டாங்கன்ற மாதிரி தான். ஏன்னா கேஜிஎஃப் பீஸ்ட்லாம் வந்து ஒன்றா வரப்போகுது. இந்த மாதிரி பெரிய ஜெயண்ட் மூவிஸோட ப்ரொமோஷன் அங்கே எப்படி இருக்கும்ன்றத வந்து அறியாத பிள்ளைங்க நாங்கள் போயிருக்கோங்க. ஸோ அங்கே வந்து லிட்ரலி ஒரு 20-30 படம் வெளியாகும். பூச்சாண்டி வெளியாகிற அதே தேதியில் 7 படம் வெளியாகுச்சு. ஸோ 7 படத்தில் வந்து 6 படம் வந்து அவங்களோட சொந்த ஊர் படம், விச் இஸ் அங்கே இருக்கிற ஏதோ ஒரு தெரிஞ்ச முகமாக தான் அந்த படத்தில் இருக்கும். யாரா அவனுங்கன்னு தெரியாத சம்மந்தமே இல்லாத ஒரு படம் வந்து எங்களோடது. ப்ளாஸ் இந்த பெரிய படங்க. ஸோ சாண்ட்விச்னு சொல்லுவாங்க திரும்ப, அந்த மாதிரி பஸ்ஸில் போய்ட்டு முட்டி மோதி இறங்க வேண்டிய ஸ்டாப்பில் இறங்காமல் எவனோ ஒருத்தர் எங்கேயோ தள்ளி விட்டு இறங்குன மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிச்சு. ஸோ ஆனால் அங்கே என்ன ஒரு பெனிஃபிட் கெயின் கிடச்சிச்சின்னா, அங்கே வந்து ப்ரெஸ் ஷோன்னு ஒன்று இருக்கும். இப்போது இங்கே வந்து அந்த மாதிரி ஆக்சுவலி நம்ம வந்து ப்ரீமியர் வந்து KOL ஷோன்னு பண்ணுறாங்க இருக்கா, அதாவது டிக்டாக் இன்ஸ்டாகிராமில் ஃபேமஸாக இருக்கலாம் கூப்பிட்டு ஆமாம் ஷோ பண்ணுறாங்க. அது வந்து நம்ம ப்ரீமியர் இல்லைன்னா அந்த மாதிரி ஒரு டைமில் வந்து எல்லாரையும் கூப்பிட்டு அதில் வந்து நம்ம வெல் விஷஸ் எல்லாமே இருப்பாங்க. நாங்களும் அந்த மாதிரி தான் பண்ணோம். ஆனால் 2 தியேட்டரில் ஒரே டைமில் நாட் ஷுர் வேறு மற்ற படங்களுக்கு அப்படி பண்ணியிருக்காங்களான்னு 2 தியேட்டர் பேக் டு பேக் ஓப்பன் பண்ணியிருந்தோம். ஏன்னா அவ்வளோ க்ரௌட் வந்திருந்தாங்க. இது இந்த ப்ரெஸ் ஷோ சென்னையில், சாரி இங்கே மலேசியாவில் வந்து ஒரு ப்ரீமியர் ஷோவே வந்து 2 ஹாலில் ஓடுனுச்சு. சென்னைக்கு போகும்போது வந்து அங்கே இருக்கிற டிஸ்ட்ரிபியூட்டர், அங்கே இருக்கிற அரேஞ்ச்மெண்ட், நாங்கள் வந்து வெறும் விட்னஸ் பண்ண வேடிக்கை பார்க்க தான் போகிறோம். அப்போது ப்ரெஸ் ஷோ அப்படின்னு ஒன்று இருக்குன்றது வந்து அன்றைக்கி தான் எனக்கே தெரியும். கேள்விப்பட்டிருக்கோம், நான் அந்த ஆம்பியன்ஸ் எப்படி இருக்குன்னு தெரியாது.
ஒரு இந்த பிரசாத் லேப்னு ப்ரிவியூ தியேட்டர்ல ப்ரீவியூ தியேட்டரில் ஒரு 200 பேர் உட்காரக்கூடிய கெப்பாசிட்டி உள்ள இடத்துல 200 மீடியா உட்காந்துருக்காங்க. அதில் வந்து ஒரு எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னா, சப்போஸ் வந்து டைரக்டர் வரக்கூடாது, ப்ரொடியூசரும் வந்திருக்க கூடாது. ஓகே, ஏன் வரக்கூடாது? எங்க படத்தை தானே ஓட்ட போறீங்கன்னு. இல்லை, ப்ரெஸ்ஸை வந்து எந்த வகையில நம்ம பாதிச்சிடக்கூடாது, இன்டர்ஃபியர் பண்ணிடக்கூடாது. ஸோ 200 பேரும் வந்து உட்காந்துருக்காங்க. இப்போ இங்கே வந்து ஒரு ப்ரெஸ் ஷோ செஞ்சோம்னா நம்மளோட மீடியாவோட எண்ணிக்கை வந்து வால்யூம்னால நம்மளுக்கு குறைவு, நிறைக்க முடியாதுல்ல நம்மளால. அங்கே வந்து 200 பேர் கூப்பிட்டா 200 பேர், 500 பேர் வேணும்னா 500 மீடியா வர முடியும். 500 மீடியா உங்களுக்கு எங்கே இருக்குன்னா ஆல் ஓவர் இந்தியாவையும் வர வைக்க முடியும். ஸோ ஆனால் அதுக்கான செலவும் இருக்கு. ஸோ இப்போ இவங்களுக்கு வந்து ப்ரெஸ் ஷோன்னு சொல்லிட்டோன்னா படத்தை போட்டுருவாங்க. நாங்கள் எஸ்டியில் என்ன பண்ணோம், நம்ம மூஞ்சி யாருக்கு தெரியாதுன்றதால போய்ட்டு அதில் போய்ட்டு ஒரு இடத்துல உட்காந்துக்குவோம், பார்ப்போம் எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. நான் வந்து உட்காந்துருக்கேன், இன்னும் படம் ஆரம்பிக்கல, கொஞ்சம் கொஞ்சம். ஆனால் பங்க்சுவலாக டைமுக்கு எல்லாம் வருவாங்க. ஸோ எல்லாரும் வந்து உட்காரும் போது ஒரு காய் வந்து என் பக்கத்தில் நின்றுட்டு என்னை தோளில் தட்டி எந்திரினா. அப்படியே பார்க்குறேன், ஐயோ டைரக்டர்னு கண்டுபிடிச்சிட்டான் போல இருக்கு, ஏன்னா டைரக்டர் உள்ளார வந்து உட்காரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்கன்னு. எந்திரி, இது ஏன் சீட்டுன்னா. ஓன் சீட்டானா எனக்கு புரியல, எனக்கு அந்த கல்ச்சரே. ஸோ அவன் வந்து வேலையே படம் பார்க்கறது தான். அந்த தியேட்டர் அவன் வந்து குத்தகைக்கு எடுத்த மாதிரி ஒவ்வொரு சீட்டும் ஒவ்வொரு மீடியாவுக்கு அதே டீம். நான் ஏதோ ஒரு மீடியாவோட சீட்ல உட்காந்துருக்கேன்னு சொல்லி அந்த மீடியாக்காரன் நீ எந்திரி, என் சீட்டுன்றான். ஸோ கடைசியாக நான் படிக்கட்டில் உட்காந்துட்டு இவங்களோட உட்காந்து படம் பார்த்துட்டு இருந்தேன். அப்போ என் ஃப்ரெண்டு சொன்னாங்க அங்கே வந்து இன்டர்வல் பிளாக்னு ஒன்று வரும். ஸோ பூச்சாண்டி படத்தில் வந்து இந்த மல்லிகா வந்து இன்னும் கதவு திறந்துட்டோன்னு உயிரோட இருப்பால, அங்கதான் இன்டர்வல் பிளாக், இன்டர்மிஷன் ஒரு வார்த்தைலாம் எடிட் பண்ணியிருந்தாங்க அங்க. எனக்கு ஸோ இது வந்து அவங்க அந்த ப்ரொடக்ஷன் சைட்ல பண்ணிடுவாங்க. ஆமா, எனக்கு சத்தியமா வந்து எங்க அப்படி ஒரு விஷயமே மைண்ட்ல ஏத்திக்கல. அங்க வந்து எங்க பண்றா நம்ம படத்துக்கு இன்டர்மிஷன்லாம் வருதுன்னு. அப்ப இப்ப சாப்பிட போவாங்க எல்லாரும். அப்ப என் ஃப்ரெண்டு சொன்னான், இங்க வேறு உன் படம் ஜெயிச்சிச்சா இல்லையான்றது வந்து ஓகே. பை த வே அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து இங்க லோக்கல் தியேட்டர்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆள் சிரிச்சாங்க, அங்கேயும் கூட லோக்கல் தியேட்டர்ல ஆள் சிரிச்சாங்க. ஆனால் இந்த ப்ரெஸ் வந்து பேசாம தான் இருப்பாங்க, சிரிப்பு வந்தாலும் சிரிக்க மாட்டாங்க, எதுக்குமே ரியாக்ட் பண்ணாமல் தான் பார்ப்பாங்களாம். தமிழ்நாடு ஆடியன்ஸ் வந்து நம்மளை விட ஒரு 10 டைம்ஸ் வந்து சியர்ஃபுல்லான எக்ஸ்பிரசிவானவங்க, விசில் பறக்கும் என் கை தட்டிக்கிட்டே இருப்பாங்க. இது வந்து மற்ற ஷோவில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண. ஆனால் அந்த ப்ரெஸ் வந்து அப்படி ரியாக்டே பண்ண மாட்டாங்க, பேசாமல் இருப்பானுங்க. ஸோ முடிச்சுட்டோன்னே எல்லாம் என்ன பண்ணுறாங்க, இன்டர்வெலுக்கு வெளியே போகிறாங்க. அங்கே கேன்டீனில் வந்து நாங்கள் தான் சாப்பாடு ப்ரிப்பேர் பண்ணி வைக்கணும், அவங்களுக்கு எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ ஃப்ரெண்டு சொன்னால், இன்டர்வெல் முடிஞ்சு இந்த க்ரௌடு உள்ளார வந்துச்சுன்னா உன் படம் ஜெயிச்சிருச்சுன்னு அர்த்தம், இந்த க்ரௌடு உள்ளார வரலன்னா உன் படம் வந்து ஃப்ளாப்பு. ஓகே. ஸோ மொதல் விஷயம் 15 நிமிஷம் 20 நிமிஷம் அந்த இன்டர்வெல்ல ஒரு விஷயம் நடந்துச்சு. நான் வந்து என்ன பண்ணேன், நம்மளதான் யாருக்கும் தெரியாத ப்ரெஸ்ஸுன்னு அவங்களும் குழம்பிட்டாங்க. நாங்கள் அப்படியே நடந்து போய் பசிக்குதுன்னு சொல்லி அந்த கேன்டீனில் நானும் போய்ட்டு ஒரு பொங்கலோ ஏதோ வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கேன். அப்போ முன்னுக்கு இருக்கிறவங்களோட 2 பேருடைய டைலாக் வந்து நான் மறக்கவே மாட்டேன். அவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க, ஏதோ ஒரு மலேசியா படம் கேவலமாக தான் இருக்கும்னு நினச்சி வந்தேன், ஏதோ பொங்கல் அந்த 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 டிஃபன் கிடைக்கும் அதுக்காக வந்தேன், பரவாயில்ல பார்க்கலாம் அப்படின்னாங்க. இதே எனக்கு ஒரு வாழ்நாள் வெற்றின்னு நினச்சேன். ஸோ இங்க இருக்கிற ஆடியன்ஸை நம்ம வந்து குத்தம் சொல்லுவோம்ல, மலேசியா படம் எப்படி இருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஜெனரல் பெர்செப்ஷன் இருக்குன்னு, அது அவனுக்கும் இருக்குன்னா நம்ம படம் என்ன மாதிரி தாக்கம் கொடுத்துருக்காங்க, நம்மளும் இன்ஃப்ளூயன்சர்ஸ் தான். ஸோ அதுக்கப்புறம் உள்ளார போகிறோம், ஃபுல்லாக அந்த ப்ரெஸ் எல்லாரும் வந்து உக்காண்டாங்கன்னு சொல்லும் போது படம் இப்போ வந்து அதில் ஒருத்தர் 2 பேர் வந்து நீங்கள் வெல்னோன்னா சில பேர் பார்த்துருப்பீங்க, அவங்களாம் வந்து கிளம்பிட்டாங்க. ஏன்னா மற்றவங்கிட்ட அவங்க 4-5 படத்தை ஒரு நாள் பார்ப்போம். பட் எண்ட் ஆஃப் த டே கடைசியில் வந்து சில பேருக்கு வந்து நம்ம டோக்கன்லாம் தரணும். அது இங்கேயும் சில அந்த அந்த ஹேபிட் இருக்குது. ஏன்னா அவங்க வந்திருக்காங்க ப்ரெஸ்க்கு வந்து ஒரு கையில் ஏதாச்சும் ஒரு சின்ன அமௌண்ட் கொடுப்பாங்க. அதுக்காக தான் அவங்க உட்காந்துருந்தாங்களா இல்லைன்னு எனக்கு தெரியாது. பட் 200 பேருக்கும் நாங்கள் கொடுக்க கிடையாது, அந்த கெப்பாசிட்டியே இல்லை நம்மளுக்கு. 200 பேர் வந்து எதுக்காக வந்தாங்கன்னா எங்களோட பிஆர்ஓவுக்கு வந்து கொஞ்சம் தெரிஞ்ச மதிப்பு வந்து ஒரு ப்ரொடக்ஷன் டீமு ப்ளஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் அவங்களோட வெல்விஷஸ் எல்லாம் வந்திருந்தாங்க. ஸோ படம் முடியும் போது அந்த அந்த கிளைமேக்ஸ் சீன் வரும்போது அவங்களோட அந்த பெர்செப்ஷன் மாறிடுச்சு. ஸோ பெர்செப்ஷன் மாறினோன்னே ஓகே, அங்கே வந்து 1-2 இடத்துல கை தட்டினாங்க. படத்தில் அவங்க எதிர்பார்க்காத விஷயம், அந்த ட்விஸ்ட்டு இதெல்லாம் முடிஞ்சோன்னே ஆக்சுவலி க்ரௌடு வந்து எப்போதும் அந்த படம் முடிஞ்சோடனே ஓடிடுவாங்க. நாங்கள் இதில் வந்து க்ரௌட் கொஞ்சம் நேரம் அப்படி ஹோல்ட் பண்ணியிருந்துச்சு. அப்போ அதை அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு மைக்கில் ஏறி சொன்னாங்க, இந்த மாதிரி ஆக்சுவலி படத்தோட டைரக்டர் வந்திருக்காங்கன்னு. ஸோ அப்படி சொன்னால் சில கடுப்பாயிடலாம்,
ஆனால் ஆக்சுவலி படம் முடிஞ்சு ஒரு 7 மணிக்கு ஈவினிங் ஷோ 7 மணிக்கு ஸ்டில் அந்த க்ரௌட் ஆஃப்டர் த மூவி உட்காந்து பேசினாங்க. மெஜாரிட்டி மலேசியா படம்னா எங்களுக்கு ஒரு பிம்பம் இருக்குது. ஏன்னா ஒரு மாதத்துக்கு முன்னாடி தான் ஒரு படம் வந்துச்சு, இது எப்படியாச்சும் இங்கே செல் பண்ணித்தாங்கன்னு சொல்லி போட்டாங்க. அந்த படத்தோட தாக்கத்துலேருந்து அவங்க மீண்டு வரல தெரியுமா. அவங்க வந்திருக்கிற ப்ரெஸ் ஷோ வந்து அதையும் பார்த்துருக்காங்க. ஸோ அந்த படத்தோட ஜட்ஜ்மெண்ட்டில் நாங்கள் வந்து இந்த படம் பார்த்ததில் பரவாயில்ல, கண்டென்ட் இருக்குது, உங்களுக்கு லிமிட்டேஷன் இருக்குது, உங்களுக்கு இங்கே இருக்கிற மாதிரி தமிழ்நாடு மாதிரி சினிமா துறை இல்லாட்டினாலும் நீங்கள் முயற்சி பண்ணியிருக்கீங்கன்றதுனால ப்ரெஸ்ஸு ஒரு விஷயம் பண்ணாங்க. இந்த வந்திருக்கிற 7-8 படங்கள் இருக்குல்ல, அதில் உங்கள் படத்தை நாங்கள் கண்டிப்பாக ஹைலைட் பண்ணுவோம்னு சொல்லி எந்த ஒரு பலனோ எதுவும் எதிர்பார்க்காம மேக்ஸிமம் ஆக்சுவலி கவரேஜ் கொடுத்தாங்க. நான் ஆக்சுவலி அந்த ஆர்டிகல்ஸ் எல்லாத்தையுமே காப்பாற்றி வச்சுருக்கேன். பிகாஸ் அந்த மாதிரியான ஒரு ரிவ்யூ, அந்த மாதிரியான ஒரு ஹைலைட் ஒரு பேப்பர் வந்து அவங்களுக்கு என்ன அது தலையெழுத்தா செய்யணும்னு, ஆனால் அது பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அப்போ நான் என்ன நினச்சேன், மீடியா வந்து ரொம்ப சின்சியராக இதை பண்ணது வரைக்கும் பெரிய வெற்றி. தியேட்டர் வந்து அப்படி இல்லை. தியேட்டர் வந்து RRR படம் ஓடிட்டு இருக்கும் போது நடுவில் நீ என்ன அதுக்கு இரும்பு அடிக்கிற இடத்துல ஈக்கு என்ன வேலைன்ற மாதிரி எங்களுக்கு கிடைச்ச ஹால் வந்து ஆக சின்ன ஹாலு. அந்த ஹாலில் கூட ஷோ டைம் போட மாட்டாங்க. எங்களுக்கு வந்து லிஸ்ட்டில் போட்டிருப்பாங்க இந்த தியேட்டரில் உங்கள் படம் ஓடுதுன்னு. அங்கே போய் பார்த்தா போஸ்டர் வந்து 3வது தெருவில் இருக்கும், அவ்வளோ கார்னரில் இருக்கும். அண்ட் ட்ரெய்லர் போடலை, ஷோ டைமும் காட்ட மாட்டாங்க. ஸோ என்னென்ன 3 மணி ஷோ இருக்குது, எதுவும் நியூஸ் இல்லைன்னு. ஸோ சிம்பிள், ஒரு 20 பேர் டிக்கெட் வாங்கிட்டோம், 20 பேர் டிக்கெட் வாங்கினா ஷோ ஆன் பண்ணுறோம். இந்த கான்செப்ட் வந்து அங்கே வந்து அப்ளிகபிள். மீனிங் நீங்கள் வந்து ஒரு ரெடி க்ரௌடை நீங்கள் கொண்டு போய் அங்கே சேர்க்கலைன்னா உங்கள் ஷோவோட டைட்டில் கூட அங்கே போட மாட்டாங்க. இப்போ மலேசியாவை பார்த்தீங்கன்னா இங்கே வாஜிப் தயாங்னு ஒரு ஸ்கீம் ஒன்று இருக்குது. தேட் உங்கள் மலேசியன் படம் வந்து இத்தனை நாளைக்காவது மினிமம் இத்தனை ஷோவாவது கொடுக்கணும்னு சொல்லி தியேட்டரை நம்ம வந்து என்ஃபோர்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஓப்பனிங் நம்மளுக்கு கிடைக்கும். பெரிய படம்லாம் வந்தால் நம்மளை சாண்ட்விச் பண்ணக்கூடாதுன்னு நம்ம ஒரு என்டைட்டில்மெண்ட்ல இருக்கோம். அங்கே போனோன்னு தான் தெரிஞ்சிச்சு, வா ரியல் கேம்க்கு வா. ஸோ காலையில் 11 மணி ஷோ, யார் 11 மணிக்கு படம் பார்க்க வருவா? இது அப்போ 11 மணிக்கு நாங்கள் போயிட்டு டிக்கெட் நாங்களே வாங்கி, அதான் அவங்க தான் சொல்கிறாங்களே 20 பேர் டிக்கெட் வாங்கினாதான் அவங்களுக்கு காஸ்ட்டே கட் பண்ண அந்த அக்கௌண்ட் செலவையாவது இது பண்ண முடியாது. ஸோ 11 மணி ஷோ நியாயமாக இருக்கானே. இப்போ இங்கே அதே மாதிரி வந்து லோக்கல் ப்ரொடக்ஷன் பீப்புள் வந்து கத்திக்கிட்டு இருப்போம் தியேட்டர் ஓனர்ஸ் கிட்ட, காலையில் ஷோ கொடுத்தேன்னா எனக்கு எப்படிலா நிறைக்க வைக்கிறது, எல்லாருமே ஈவினிங் தாளா படத்துக்கு வராங்கன்னு. அவன் என்கிட்ட ஒன்று சொன்னான், இங்கே காலையில் 4 மணி ஷோ ஓடும், 4 மணிக்கே நிறைச்சி வைப்போம், பாலாபிஷேகம்லாம் பண்ணுவானுங்களே. ஸோ 4 மணி ஷோ உனக்கு கொடுக்கல, 11 மணி ஷோ கொடுத்துருக்கோம், அதையே உன்னால் நிறைக்க முடியலன்னு என்னத்துக்கு படம் எடுக்கிறேன். ஸோ அதுதான் ரியல் கேம். யூ ஹேவ் டு பிரிங் த க்ரௌட் டு த தியேட்டர்னு சொல்லும் போது அதில் ஃபெயிலியர் ஆகிட்டோம். ஃபெயிலியர் ஆனதில் வந்து நல்ல அனுபவங்கள். சில இந்த சிட்டி சென்டர் தியேட்டர்ஸில் ஓடிச்சு, அங்கெல்லாம் வந்து க்ரௌட் வந்து போய் பார்த்தாங்க. பட் அது ப்ராஃபிட்டபிளாக இல்லைலாம். பட் எங்கே அது வந்து மேனிஃபெஸ்ட் ஆச்சுன்னா பின்னாடி நெட்ஃப்ளிக்ஸில் வரும்போது வெடிச்சிச்சு. இங்கே எந்த அளவுக்கு ரீச் அவுட் கிடச்சிச்சோ இல்லையோ, அங்கே வந்து தியேட்டரில் கிடைக்க வேண்டியது நெட்ஃப்ளிக்ஸ் கொடுத்துச்சு. ஒரு இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்க நீங்கள், யூனோ அஃப்கோர்ஸ் ஜேகே விக்கின்ற ஒரு இண்டிவிஜுவல் வந்து பூச்சாண்டி இஸ் நாட் டிஃபைன்ட் எஸ் ஜஸ்ட் தட். நீங்கள் இது முன்னாடி நிறையா பண்ணியிருக்கீங்க. பூச்சாண்டிக்கு அப்புறம் சீரீஸ் ஆஸ்ட்ரோக்கு நிறைய வேலை போயிருக்கு. அஃப்கோர்ஸ் ஆல் த லிட்டில் மியூசிக் வீடியோஸ் நிறைய போயிருக்கு. நான் இது ஹானஸ்ட்டாக ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கான்ட்ரவர்ஷியலாக கேட்கணும்னு சொல்லி கேட்கல, நான் நிஜமாகவே கேட்கறது. நான் வெளியில் கூட டைரெக்டாக செலிப்ரேட் கேட்டிருக்கேன். ஏன் இன்னும் நிறைய ஜேகே விக்கிஸ் நான் பார்க்க முடியல? முதல்ல வந்து ஏன் ஜேகே விக்கி மாதிரி வேறு டைரக்டர்ஸ் இல்லை அப்படின்னா, சரி வேறு டைரக்டர்ஸ் இருக்காங்க, பேர் வேறு. ஸோ எல்லாம் அவங்களோட பிராண்ட் அவங்களோட ஐடென்டிட்டியில் இருக்காங்க. இங்கே வந்து களம் அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த ஸ்பேஸ் இருக்குல்ல, அந்த ஸ்பேஸ் தான் வந்துட்டு பெரிய ஒரு இஷ்யூ. மீனிங் இன்னைக்கு வந்து இதோட பெட்டரான கதையை வச்சுட்டு மேபி அந்த திறமையோட ஒருத்தர் இருப்பான், அவனுக்கான ஸ்பேஸ் இன்னும் கிடைக்கலன்னு அர்த்தமா இருக்கலாம். அப்படி நீங்கள் வந்து இந்த மாதிரி படம் இன்னும் வரலன்னு நினச்சிங்கன்னா, நான் பூச்சாண்டியோடைய கதை வந்து காயின் பண்ணது வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம்லேருந்து, சஞ்சய்லாம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், ஜகாட் படத்தோட டைரக்டர். ஸோ அவங்க ஒர்க் பண்ண ஒரு ஷார்ட் ஃபிலிம்லேருந்து
அதை பாய்க்கல அப்படின்ற பட்சத்தில் அதை இவால்வ் பண்ணி தான் பூச்சாண்டி கொண்டு வந்தோம். அந்த ஆந்தாலஜி செஞ்சது வந்து 2008. ஸோ இந்த கதை வந்து 2008 உள்ள அவ்வளோ பழமையான கதை. என் மனசில் இப்போ 2008 இவ்வளோ நாள் இருக்குன்னா எனக்கே ஸ்பேஸ் கிடைக்கிறதுக்கு அவ்வளோ லேட் ஆனிச்சு. 2008 இந்த பூச்சாண்டி கதை மைண்டில் இருக்கு வச்சுக்குமே. ஸோ 2016 இந்த மாதிரியான டைம் ஸ்பேஸில் ஆல்மோஸ்ட் பூச்சாண்டின்ற உருவம் வந்துருச்சு. நம்ம பூச்சாண்டின்ற அந்த வார்த்தையை பற்றி படித்தேன். இதை வந்து படத்தில் கொண்டு வந்துடலாம். ஏன்னா அந்த ஷார்ட் ஃபிலிமுக்கு வந்து நிறைவாக இருக்காது, இதில் ஒரு நிறைவு இருக்குது, செகண்ட் ஹாஃப் இருக்குது. இப்போ ஸோ இது கதையாக்கிட்டு நான் தேடாத ப்ரொடியூசரில் போத பிச்சிங்கில் ஸோ இவ்வளோ இடத்துலையும் எனக்கான ஸ்பேஸ் எனக்கு வந்து தரப்படல. மேபி நான் அதுக்கு தயாராகலன்னு நினைக்கிறேன். அது அவ்வளோ காலம் தாழ்த்தி எனக்கு கிடைச்சதுக்கு வந்து அவ்வளோ நாளும் வந்து எனக்கு என்னை ப்ரிப்பேர் பண்ணிக்கிறதுக்கான ஒரு ஸ்பேஸ் கிடச்சிச்சு. அது என்னோட போனஸ். பட் கதை வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அது அதிக பழசான ஒரு கதை. அது அரங்கேறதுக்கே 2022 ஆயிடுச்சு. என் கேள்வி வந்து இந்த அட்டென்ஷன் டு டீட்டெயில் ஏன் இன்னும் நிறைய டைரக்டர்ஸுக்கு வர மாட்டுதா, இல்லை அந்த அதை பண்ணுறதுக்கு இங்கே நம்ம டைம் கொடுக்குறது இல்லையா? ப்ரொடியூசர் சீக்வன்ஸாக சொல்ல, பட் எனக்கு மைண்டில் தோணுது மட்டும் த்ரோ பண்ணுறேன். முதல்ல வந்து இப்போ நீங்கள் ஒரு டாக்டர்னு வச்சுக்கோமே. முன்னுக்கு வந்து ஒரு உயிருள்ள ஒருத்தன் இருக்கான். அவனுக்கு வந்துட்டு ஹார்ட்டில் ப்ராப்ளம் இருக்குது. ஓகே, கத்தி கையில் கொடுக்குறேன், போய் வெட்ட சொன்னோன்னே வெட்டிடுவீங்களா அப்படின்னா, நான் படித்து அதுக்கான நிபுணத்துவம் அப்படின்றது தான் வேர்ட்டு. அதாவது ஒரு எக்ஸ்பர்டீஸ் இருக்கணும். அந்த எக்ஸ்பர்டீஸில் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கணும். நான் அப்போ தான் எக்ஸ்பர்ட்னு நம்மளை சொல்லுவாங்க. அப்போ வந்து நான் வந்து கான்ஃபிடென்ட்டாக போய் அவன் மேலே கத்தியை வச்சு அறுத்து அவனை உயிரை காப்பாற்ற முடியுன்ற கான்ஃபிடென்ஸ் இப்போ முக்கியம் இல்லை, எனக்கு தெரியும். எக்ஸ்பீரியன்ஸ், அந்த நாலேஜ் இருக்கணும். அப்போ அவனை காப்பாற்றிடுவேன்னு தெரியும். ஸோ அது வந்து ப்ரொஃபஷன்னு நம்ம அவரை சொல்கிறோம், டாக்டரை. ஓகே, ஃபிலிம் மேக்கிங் வந்து அப்படி இல்லை. நான் வந்து எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் எனக்கு இருக்காது. ஆனால் நான் எடுத்தோடனே நேராக வந்து 2 படம் எடுத்துருவேன். அது நேராக போய் தியேட்டரில் சேர்த்துருவேன். அது நேராக வந்து மக்கள் விரும்பிடுவாங்க. நேராக எனக்கு $1 மில்லியன் கொடுத்துருவாங்க. நேராக என்னை மணிரத்னம் ஆக்கிடுவாங்க. ஸோ எக்ஸ்பர்டீஸும் அந்த இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸும் அது எங்கே போச்சு? அதுக்கு என்ன நான் எனக்கு ஸ்பேஸ் கொடுத்தேனான்னு கேட்டிங்கன்னா, இங்கே பெரும்பாலும் பேர் வந்து அது கொடுக்க மாட்டாங்க. நான் ஆக்சிடென்டலி டைரக்டர் ஆகிறத பற்றி பேசலை. ஆனால் எனக்கு வந்து அந்த ஸ்பேஸ் வந்து நான் என்னை ப்ரிப்பேர் பண்ணிக்கிறதுக்கு நான் கொடுத்தேன்னா இல்லையான்றது தான். 6 வருஷம் மெடிக்கல் துறையில் இருந்து அது 6-7 வருஷம் ஆகுது. அதுக்கப்புறம் ஸ்பெஷலைஸ்டாக ஆனால் தானே உனக்கு இது சர்ஜரி பண்ணுவாங்க. இது வந்து சப்ஜெக்டிவ் தான். பட் இருந்தாலும் உங்களை ஒரு போருக்கு தயார்படுத்துதுல. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் வந்து ஃபிலிம் மேக்கிங் வந்துட்டு ஒரு படைப்பை உருவாக்குறது ஒரு போர் மாதிரி தான். அதுக்கான ஸ்ட்ராட்டஜி இருக்கணும். ட்ரையல் இங்கே வந்து நிறைய பேர் வந்து இந்த விஷயத்தை ஸ்கிப் பண்ணிட்டு ட்ரையல் அண்ட் எரர் பண்ணுவாங்க. அதாவது ஒருத்தனோட பணம் கிடைச்சதுக்கு அப்புறம் அதில் பெரும்பாலான டைம் வந்து ஃபீனாஸ் கொடுத்துரும். ஸோ இல்லாட்டினா யாராச்சும் ஒரு இல்ச்சோ வாங்கிட்டு வந்து காசு கிடைச்சோன்னே முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் தான் போய் எக்ஸ்பெரிமெண்டே பண்ணுவாங்க. ஸோ அந்த எக்ஸ்பெரிமெண்ட் ஃபெயிலியர் ஆச்சா, ஓகே முடிஞ்சுலாம், நான் லெசன் லேர்ன் பண்ணிட்டேன், அவன் கதையாயிருவான். ஃபீனாஸ் கேட்க போகிறது இல்லை, காசு முடிஞ்சது போச்சேவா, அடுத்த ஒரு மங்ஸாவை தேடி போயிடுவோம். ஸோ நான் இப்படி தான் ட்ரையலில் நேராக பண்ணுறேன். எனக்காக அந்த ஒரு 6 வருஷம் நான் டெடிக்கேட்டடாக எனக்கு ஸ்பேஸ் கொடுக்க மாட்டேன். இது ஒரு பெரிய மிஸ்டேக்னு பார்க்குறேன். நான் என்கிட்ட ஆரம்பத்தில் சொல்லிக்கிட்ட விஷயம், என்னால் 5 நிமிஷம் ஒரு ஆடியன்ஸை வின் பண்ண முடியல, ஒரு ப்ரெசன்டேஷனில் கைத்தட்ட வைக்க முடியலன்னா, நான் வந்து 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் கதை சொல்கிறதுக்கு தகுதி இல்லாதவன். ஸோ 2 நிமிஷம் 3 நிமிஷத்தில் நான் மாஸ்டர் பண்ணோம். அதனால் என்னை வந்து மியூசிக் வீடியோஸோடைய பக்கம் வந்து எனக்கு அது வந்து நல்ல ஒரு ஸ்பேஸாக இருந்துச்சு. ஸோ நான் ஒரு 6-7 வருஷம் வரை மியூசிக் வீடியோஸு அந்த மாதிரி கான்டென்ட் தான் செஞ்சுட்டு இருந்தேன். ஏன்னா அதுக்கான பணம் வந்துட்டு இன்வெஸ்டர் வந்து குறைவாக தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதில் நிறைய ட்ரையல் அண்ட் எரர் பண்ணியிருந்தோம். ஆனால் அது பெருசாக யாரையுமே பாதிக்காது. எப்படியும் வந்துட்டு அதுக்கான ஒரு ஸ்பேஸ் கிடைக்கும். மிஸ்டேக் பண்ணியிருப்போம், எப்படி வந்து ஷூட்டிங் ஷெட்யூல் போடணும், 2 நாள் 3 நாள் வந்து கண்டத்தனமான சேட்டர் நடக்கும். அதில் வந்து நடுவன் பார்த்தீங்கன்னா ஒரு பீக் அடிச்சிச்சு அந்த சீசனில். ஏன்னா யாரும் எதிர்பார்க்காத மாதிரியான ஒரு படைப்பு அப்படின்னு சொல்லி, அதுக்கு அந்த பாட்டு தான் முதல்ல வெற்றி. ஆனால் அந்த பாட்டுக்கு சப்போர்ட்டிவாக ஒரு விஷுவல் கொடுத்தோம். நடுவன் வந்து தெரியலனா நடுவன் வந்து டாக்டர் பர்னோட ஒரு சாங், அந்த சாங் மியூசிக் வீடியோ அது வந்து அந்த டைமில் எங்களுக்கு ஒரு பெரிய ஓப்பனிங். அப்போ நான் செஞ்ச எத்தனையோ மியூசிக் வீடியோவில் இதை மட்டும்தான் இந்த ஆடியன்ஸ் வந்து ரிஜிஸ்டர் பண்ணாங்கன்றது என் மைண்டில் அப்பயே ஏற்றிட்டேன்.
இவங்களுக்கு இதான் பிடிச்சிருக்கு, மற்றது எதுவுமே வந்து வியூலையும் சரி எதுலையுமே சரி இருக்கு, ஆனால் பெருசாக எதுவும் ரீச் அவுட் இல்லை. அப்போலேருந்து நான் வந்து அந்த மாதிரி ட்ரையல் அண்ட் எரர். ஸோ எனக்கு படம் வந்து கையில் கிடைக்காது, அதாவது டைரக்டர் சேரில் உட்காராத வரைக்கும் இது வந்து எனக்கு வந்து ட்ரையல் அண்ட் எரர் மூமெண்ட்ஸு. அது ஒரு 15 வருஷம் இருக்கும். ஸோ ஒரு 15 வருஷம் அது டூ லாங்னு சில பேர் சொல்லுவாங்க. பட் நல்ல வேலை எனக்கு வந்துட்டு ஒரு ப்ரொடியூசர் கிடைக்கும் போத 90% ஆஃப் த தப்பு தெரியுமா, அது எல்லாத்தையுமே வந்து நாங்கள் நினைக்கிறேன். ஆனால் புது தப்பு ஏதாச்சும் நாங்கள் செஞ்சிருப்பேன், அது என் டைரக்டர் ப்ரொடியூசரையோ யாரையோ கூப்பிட்டா தெரியும். ஆனால் பாதிக்கு பாதி என்னை சேஃப் பண்ணிக்கிட்டேன்ல, யாருக்கிட்ட எப்படி வேலை வாங்குறது அது தெரியாது நம்மகிட்ட. ஸோ இதெல்லாம் வந்து ஒன் ஆஃப் த டிப்ஸ், அதாவது ஒன் ஆஃப் த ஆன்சராக சொல்கிறேன். ரெண்டாவது வந்து நான் என்ன சொல்வேன்னா, இந்த ஒரு கோட் நான் முன்ன படித்தேன். ஒரு படிக்காதவன் திடீர்னு வந்து சீஃப் மினிஸ்டர் ஆகிட்டான்னு வச்சுக்கோமே, அவன் முதல்ல என்ன பண்ணுவான்? சத்தியமாக வந்து எனக்கு பதில் தெரியல. பதில் என்ன எழுதியிருந்தாங்கன்னா, படித்தவன் எல்லாத்தையும் வேலையை விட்டு தூக்கிடுவான். அதாவது அந்த ஒரு கேபினெட்ல இருக்கிற அவனை விட அறிவாளி யாராச்சும் இருந்தா அது அவனுக்கு த்ரெட், ரைட்டா? ஸோ அப்போ அவன் என்ன பண்ணுவான், நான் தான் லீடரு, நான் சொல்கிற பேச்சு எல்லாரும் கேட்கணும்னா என்னை விட அறிவு கம்மியாக இருக்கிறவங்கள வச்சா ஈஸி. நீ அறிவாளியெல்லாம் கொட்டிட்டு பக்கத்தில் உட்கார வச்சுன்னா என்ன பண்ணுவான், அறிவாளியை எடுத்து கேள்வி கேட்டுருவான். ஸோ ஒரு லீடர் என்ன பண்ணுறான்னா அந்த மாதிரி பண்ணிடுறான். இப்போ அதுக்கு அடுத்து வர ஜெனரேஷன் லீடர் எப்படி இருப்பான், அவனோட கம்மியான அறிவு கம்மியான இது இப்படி போயிடும்ல. இப்போ ஃபிலிம் மேக்கிங்கில் வந்து நான் தான் லீடர், டைரக்டர் லீடர்னு வச்சுக்கோமே, அவர் கூட வந்து ஒரு கேமராமேன் இருக்கணும், நடிகர்கள் இருக்கணும். இங்கே வந்து லீடரோட மனப்பான்மை வந்து நான் வந்து அறிவாளி, என்னை விட அறிவாளி யாரும் அந்த செட்டில் இருக்கக்கூடாதுன்ற ஒரு மனப்பான்மையை நான் பார்த்துருக்கேன். தே டோன்ட் ஹையர் ப்ரொஃபஷனல் கேமராமேன், பட்ஜெட் அதெல்லாம் ரெண்டாவது பட்சம். ஆனால் நான் சொல்றதை மட்டும் செய்யடான்னு சொல்றதுக்கு ஒரு ஆள் என் கூட யாரு தோதா இருப்பா, என் கூட்டாளி தான் இருப்பான். அவனுக்கு கேமரா வந்து நாலேஜ் பாதி தான் தெரியும். நீ தான் எனக்கு தோதா. ஒரு யார் நடிக்க தேடுவான், அவனுக்கு எந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கோ ஃபேஸ்புக்கில் யாரை வந்து அவன் கடலை போடுறான்னா அவளை தான் அப்ரோச் பண்ணுவான், ரைட்டா இல்லையா? இதெல்லாம் நான் பண்ணியிருக்கேன். நாங்கெல்லாம் வந்து அந்த 15 வருஷம் என்ன பண்ணோம், என்னைக்காச்சும் ஒரு டைரக்டர் ஆம்பளை பையன் அந்த மாதிரி கேட்டிருக்கானா, தம்பி நீ வந்து நடிக்கிறதுக்காக வானா, அது வந்து அபூர்வம், அரிது. ஆனா எத்தனை பெண்களை நம்ம வந்து பொண்ணுங்களை வந்து அப்ரோச் பண்ணியிருப்போம். ஏன்னா லுக் அப்ப 15 வருஷம் எடுத்துச்சு எனக்கு. லுக்குக்காக போக முடியாது ஆக்சுவலி. அந்த பொண்ணுக்கு வந்து இந்த டேலண்ட் இருந்தா மட்டும்தான் அது புல் ஆஃப் பண்ண முடியும். உன்னை விட எனக்கு நடிக்கவே வராது. ஸோ என்னை விட பவர்ஃபுல்லாக நடிக்கிறது, அந்த இமோஷன் கொடுக்க தெரிஞ்ச நடிகர்கள் உனக்கு வந்து அந்த டீமில் இருக்கணும். அப்போ தான் நீ வந்து அந்த குதிரையை ஓட்டிகிட்டு போக முடியும். ஸோ நான் வந்து அந்த கோட் கேள்விப்பட்டதுலேருந்து என்னை நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கிட்டேன். மிஸ்டேக் பண்ணுவேன் சம்டைம்ஸ், இந்த ஃபைனான்ஷியல் வராது. ஏன்னா நம்ம அப்ரோச் பண்ணுற பெரிய கேமராமேன் டைரக்டருக்கு வந்து பணம் கூட கேட்டாங்கன்னா நம்மளால கொடுக்க முடியாது. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு நம்மளை விட திறமைசாலிங்களையும் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்களையும் கூட வச்சுக்கிட்டு அவங்கள வேலை வாங்கிறதுக்கு கற்றுக்கணும். இப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் பார்த்துக்கோங்க, டைரக்டரு ஜாம்பவான், மியூசிக் டைரக்டரு ஜாம்பவான், கேமராமேனு ஜாம்பவான். அந்த கூட்டணியே அந்த ஒவ்வொருத்தருமே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க சேர்றாங்களே. இந்த ஒரு விஷயம் இருந்தால் கதை சொல்கிற வேலை வந்து ஈஸியாகிடும். இதை நம்ம இங்கே பண்ணுறது இல்லை. நம்ம வந்து நம்மளுக்கு யார் கம்ஃபர்ட் ஜோனில் இருக்காங்களோ அவங்க கூடயே உட்காந்து ட்ராவல் பண்ணுவோம். அப்படின்னா நான் ஜெயிக்க மாட்டேனா அப்படின்னா இல்லை, அப்படி கிடையாது. டைம் எடுக்கும். நீங்கள் லேர்ன் பண்ணி வந்து சேர்றதுக்கு வந்து டைம் எடுக்கலாம். ஒரு பிளாஸ்ட் ஆஃப் கொடுத்துடலாம், வேறு டீம் கூட ஷஃபில் பண்ணணும்னு முடிஞ்சிச்சு, வேலை வாங்க முடியாது. ஸோ அது நம்மளுக்கு நெசசிட்டி நினைக்கிறேன். மூணாவது, இது ரெண்டையும் விட ரொம்ப முக்கியமானது, என் ஐடென்டிட்டி என்னன்றதுல நான் தெளிவாக இருக்கணும். எனக்கு வந்து பேர் வச்சுருக்காங்க, நான் கம்பத்துக்காரன், கேரள நடுவில் இருக்கிற ஒரு கம்பம். அந்த கம்பத்துலேருந்து வளர்ந்துருக்கேன், தமிழ் ஸ்கூல் படிச்சிருக்கேன். எங்கள் அப்பா வந்து கேட்ரிங் வச்சுருக்காரு. நான் வந்து சின்ன வயசுலேருந்து கேட்ரிங்கில் போய் வேலை செய்வேன். இதுதான் என் பின்புலம், ரைட்டா? நான் அஜித் இல்லை, நான் விஜய் இல்லை, நான் வந்து ஒருத்தனை அடிச்ச விதத்தில் 4 பேர் பறக்க முடியாது, அருவா கட்டி எடுத்து வெட்டுனேன்னா நாளைக்கு பாலாயில் இருப்பேன். இந்த மாதிரியான நான் யாருன்ற ஒரு பிம்பம் எனக்கு தெரியாமல் நீங்கள் போய் கதையை அப்ரோச் பண்ண முடியாது. ஸோ நம்மள நிறைய பேர் நான் பார்த்ததுல தாக்கம் வந்துட்டு தமிழ்நாட்டோடைய மூவிஸோடைய தாக்கம், ஃபேன்ஸாக நம்ம அந்த தாக்கத்தை வந்துட்டு தவிர்க்கவே முடியாதுன்னு நினைக்கிறேன். எல்லாரும் ஏதோ ஒரு படத்தோடைய, நான் ரஜினி ஃபேன், ஓகே, ஆனால் ஒரு ஃபிலிம் மேக்கராக நீங்கள் அந்த டைரக்டரோட ஐடென்டிட்டி, அது ஒரு சிக்னேச்சர் வேணும்ல. அந்த சிக்னேச்சருக்கு நீங்கள் வந்து உங்களுக்குள்ளே என்ன இருக்குது
அது வந்து எந்த அடையாளம் அப்படின்றத நீங்கள் முதல் தெளிவுபடுத்தணும். ம். இப்போ நான் வந்து பூச்சாண்டியில் நான் நிறைய பேர் என்கிட்ட சொன்னது நான் கேட்டிருக்கேன். ரொம்ப நேச்சுரலாக இருக்குது டைலாக்ஸ் அப்படின்னா. நேச்சுரலாக என்ன இருக்குது அப்படின்னா, அப்படின்னா இவ்வளோ நாள் வந்த படத்தில் வந்து அவனால் வந்து அது நேச்சுரலாக இல்லைன்ற ஒரு விஷயத்தை அவன் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கான். இவன் மட்டும் தான் என் கைங்க மாதிரி பேசுகிறான். ஸோ நம்மள ஒருத்தன் எப்படி பேசுவான் அப்படின்ற மாதிரி இருக்குன்னு. ஸோ இதை தொடுறதுக்கே நம்மளுக்கு இவ்வளோ டைம் எடுத்துருச்சானு. ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து இதுக்கு முன்னாடி இருக்கிற ஜெனரேஷனில் ஈவன் எனக்கே வந்து ப்ரீச் பண்ணியிருக்காங்க. நம்மளோட ஸ்லாங்கில் பேசக்கூடாது, யாருக்கும் விளங்காது. நாங்கள் வேலை செய்வோம், அதில் வந்து எங்களுக்கு முன்னாடி இருந்த சீனியர் டைரக்டர்ஸ்லாம் வந்து ஸ்கிரிப்ட் எழுதியிருப்பாங்க. ரிங்கேட் மலேசியா 20 அப்படின்னு. ஓகே, ஸோ அங்கே டைலாக்ல சொல்லும் போது மச்சான் 20 லீத்தா அப்படின்னு சொல்லிவிட்டான். டைரக்டர் கட் சொல்லிட்டாரு. ஏன்னு இங்கே நான் என்ன எழுதியிருக்கேன், ரிங்கேட் மலேசியா 20. அப்போ அடுத்த டேக், டே எனக்கு ரிங்கேட் மலேசியா 20 கொடு அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? அந்த செட்டில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் இது என்னோட டைலாக்கே இல்லைடா அப்படின்னு. ஆனால் இல்லை, இதை தான் விரும்பும் அப்படின்னு சொல்லி நம்ம வாழ்ந்த ஒரு காலகட்டம் இருக்கு. டாக்கியோட பாட்டு அக்கா மக ரைட்டா, அது இல்லாத பர்த்டே ஃபங்க்ஷன் இல்லை அந்த சீசனில். நான்லாம் வந்து அப்போ சைல்ட்ஹுட்டில் வந்து வெறித்தனமான டாக்கி ஃபேனு. ஸோ இவ்வளோ பேரை என்ஜாய் பண்ண பாட்டு ஒரு தடவை கூட அன்னைக்கு வந்து வானொலி 6 ஒளிபரப்புனது இல்லை. ஏன்னா இது வந்து தமிழே இல்லைன்ட்டாங்க. இது வந்து ஒரு கொடுமை, தமிழ் கவிதைக்கு இருந்து இது ஒரு கொடுமை, இது வந்து பேட் லாங்குவேஜ்ன்ற மாதிரி அன்னைக்கு இருந்தவங்க அதை ப்ராட்காஸ்ட் பண்ணல. ஸோ ஒவ்வொரு தடவையும் இந்த மாதிரி நம்மளை ஒரு வட்டம் போட்டு உட்கார வச்சுருக்கோம்ல, அதுதான் நம்மளோட ஆக்சுவல் ஐடென்டிட்டியை வந்து நம்மகிட்டேருந்து விலக வச்சிருச்சு. ஸோ அதில் ஒரு 50 வருஷம் வேற ஒருத்தவங்களோட ஐடென்டிட்டி தான் என்னோடன்னு சொல்லி அந்த தாக்கத்தில் வளர்ந்த ஒரு படைப்பாளி சம்டைம்ஸ் வந்து அவனோட ட்ரூ செல்ஃபை காட்ட முடியாது. ஸோ இன்னைக்கு வந்து ரொம்ப மாறிடுச்சு. இந்த லாஸ்ட் 2 இயர்ஸ் நான் பார்க்குறேன். நான் இது வந்து பழைய சொந்தோ தான் சொல்கிறேன்ல. இன்னைக்கு வந்து நிறையா டைம்ஸ் இருக்குது ராவாக ட்ரை பண்ணோன்னு. அதில் எங்கே கொஞ்சம் ஸ்லிப் ஆயிடும்னா வானபி ஆயிடும். ரான்ற ஒரு வார்த்தையை தப்பாக கொஞ்சம் யூஸ் பண்ணிட்டு போனீங்கன்னா வானபியாக போய் மாட்டிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது ரெண்டுக்கும் நடுவில் அழகாக பயணிக்க தெரியும். என் ஐடென்டிட்டி என்னது, நான் அதை பச்சையாக காட்ட முடியும், அதை தான் காட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன கதை, என்ன பிளாட்ஃபார்மு, அதை பொறுத்து நீங்கள் படம் எடுத்தீங்கன்னா மேபி ஆடியன்ஸ் வந்து நோட்டீஸ் பண்ணுவாங்க. இன்னும் ஏன் ஒரு ஸ்டார் நம்ம அன்எர்த் பண்ணல? இப்போ சில பேர் சொல்லுவாங்க மலேசியா படம் பார்க்கணும் ஆரம்பிக்கணும்னா நம்ம ஊர்லேயும் ஒரு விஜய், நம்ம ஊர்லேயும் ஒரு அஜித், நம்ம ஊர்லேயும் ஒரு நயன்தாரா அவங்களாம் இருந்தால் மட்டும்தான் வந்து ஃபஸ்ட்டு அவங்களை பார்க்குறதுக்காக ஃபஸ்ட்டு ஆள் அட்லீஸ்ட் ஏதாச்சும் வருவாங்க. நான் வந்து அதை ஒரு மித்துன்னு பார்க்குறேன் ஆக்சுவலி. ஓகே, இங்கே இருக்கிற ஸ்டார்ஸ்க்கு ஸ்டார் வேல்யூ இருக்குது. பட் நம்ம கம்பேர் பண்ணுற வால்யூமில் வந்துட்டு அவங்க இருக்கிற லார்ஜ் பாப்புலேஷனுக்கு இங்கே இருக்கிறதுனா அஃப்கோர்ஸ் அது வந்து சரிசமமாக இருக்காது. ஆனால் இங்கே இருக்கிறவங்களுக்கு அந்த வேல்யூ இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் அது சேச்சுரேட்டடாக இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, லைக் உதாரணத்துக்கு இது வந்து தெரியல, இது சரியாக வருமா இல்லைன்னு, ஜஸ்மின் மைக்கேல். ஓகே, அவங்க டிவி படங்கள்லாம் நடிச்சுட்டு வராங்க. ஓகே, எனக்கு வந்து அவங்க வந்து இந்த ஊர் நயன்தாரா. ஆமாம். ஓகே, என் பர்சனல் இதில். ஸோ பட் அவங்கள பற்றி நம்மளோட ஆடியன்ஸ் பேசுகிறது, நான் வந்து இண்டஸ்ட்ரியில் தானே இருக்கேன். ஒன்று கேட்பேங்க, இதே மூஞ்சி தான்லாம் நடிக்குது, அம்மாவா இல்லையா, அதோட இன்னும் மட்டமாக கேட்டிருப்பாங்க, இதை விட்டா வேற ஹீரோயினே இல்லையான்னு. அப்படி சொல்கிற அதே வாயி நயன்தாராவை வாயை பொழந்துட்டு பார்ப்பான். காலங்காலத்துக்கும் அவங்க வயசாகிற வரைக்கும் படம் நடித்தாலும் ரசிப்பான். இந்த வார்த்தையை அவன் சொல்கிறதுக்கு அவனுக்கு வாய் கூசுமா இல்லை சொல்ல மாட்டான். வயசாகவே மாட்டாங்களே, இவ்வளோ அழகாக இருக்காங்க இன்னும் பேர். ஸோ அப்போ அவன் கொடுக்குற அந்த கம்பேரிஷன் வந்து ஆக்சுவலி அந்த பர்சன் வந்து நடித்த படங்கள்லேருந்து அவனுக்கு கிடைக்கிற ஒரு இன்புட் நினைக்கிறேன். ஸோ இவங்க தேர்ந்தெடுத்த கதைக்களங்கள், அது ப்ராட்காஸ்ட் ஆன இடம், நம்மளுக்கு டிவியில் வந்து அது ஒரு லெவல் பருவ தெரியுமா, தியேட்டரில் வந்தால் ஒரு லெவல் மேலே. இது இயல்பு தானே. ஸோ அதான் சின்ன திரை ஸ்டாரு, வெள்ளித்திரை ஸ்டாருன்னு நம்ம பார்க்குறோம். ஸோ இவங்க ஒருவேளை எல்லாமே தேட்ரிக்கல் படம் செஞ்சுருந்தாங்கன்னா, தேட்டரில் நீ காசு கொடுத்து போய் பார்க்குற லெவலில் இருந்திருந்தாங்கன்னா மேபி இவங்களோட பிம்பம் மாறி இருக்கலாம். இவங்க நடித்த அந்த பெர்ஃபார்ம் பண்ண அந்த கதைங்க. ஸோ என்னோட ஆன்சர் அந்த ஒரு சிச்சுவேஷனுக்கு நான் ஆன்சர் என்ன சொல்லுவேன்னா,
அது அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த கேரக்டரை உருவாக்குன அந்த டைரக்டரை தான் ஆக்சுவலி நீ துப்பணும். ஆக்சுவலி அவங்க ஆஸ் அ ஆக்டர், ஆஸ் அ ஒரு செலிப்ரிட்டியாக அவங்கள கேரி பண்ணுறதுல எந்த தப்புமே இல்லை. அழகாக கேரி பண்ணுவாங்க அவங்க. நான் கேள்விப்பட்டது, அவங்க கூட ஒர்க் பண்ணதே இல்லை ஆக்சுவலி. ஒரு ஸ்கிரிப்ட் ஒன் டேக்கில் போக முடியும். நான் இந்தியாலேயும் சரி அங்கே டேக் வாங்குற ஆர்டிஸ்ட்லாம் பார்த்துருக்கேன். இங்கே ஒரே டேக்கு அண்ட் தமிழ் பேச தெரியும், டப்லாம் இல்லை, தமிழ் பேச தெரியும், டான்ஸ் ஆடுவாங்க. அவங்க கரியரே வந்து டான்ஸ் ஆடினதுல தான் வந்திருக்கு. ஸோ எல்லா டேலண்ட்டும் இருக்கும், தன்னை எப்படி கேரி பண்ணுன்றது எல்லாமே தெரிஞ்ச ஒருத்தவங்க. பட் அவங்களுக்கு சரியான ஒரு ஒரு கேரக்டரை, நம்ம செலிப்ரேட் பண்ணுற கேரக்டர் கொடுக்காத டைரக்டரோட பேர் கூட நம்மளுக்கு தெரியாது. அதனால் அவனை துப்புறதில்ல, ஆர்டிஸ்டை பேஷ் பண்ணிக்கிட்டே இருப்போம் இப்போ வரைக்கும். மலேசியன் செலிபிரிட்டி அதனால தான் மூஞ்சி தெரியாமல் இருக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்மளை வந்து துப்ப மாட்டானுங்க. முதல்ல வந்து மிஞ்சி மிஞ்சி போனால் லோகன் அண்ணனு கணேசன் தான் போயிட்டு, ஏன்னா நடிகர்கள் தான் மொத்த ஃபேஸ் அவங்க மைண்டில் ரிஜிஸ்டர் ஆகுது. இங்கே வந்து ஒரு 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 ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாங்க, மலேசியா ஆர்டிஸ்ட் என்னடா பண்ணீங்க, ஏதாச்சும் ஒரு பிரச்சனை நடந்துகிட்டு இருந்துச்சுன்னா உடனே பாயிருது அந்த மலேசியா ஆர்டிஸ்ட் தான். மலேசியா டைரக்டர்லாம் என்னடா பண்ணீங்கன்னு டைரக்டர்லாம் தப்பிச்சிருவான், கேமராமேன் தப்பிச்சிருவான். ஏன்னா அந்த செலிபிரிட்டி தான் மாட்டுன்னு. இங்கே ஒரு சமுதாய பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, நீங்கள் என்னடா பண்ணிட்டீங்க, நாளைக்கு உங்கள் படத்துக்காக எங்களை கேளுங்கடா, உங்களை வெட்டுறோன்னு சொல்லியிருக்காங்களா? சொல்லிட்டு நான் எனக்கு மைண்டில் அந்த மாதிரி அவங்க சொல்லும் போது என்ன தெரியுமா யோசிப்பேன், வாரம் ஊர்லேருந்து ஆர்டிஸ்ட் வராங்க, யாராவது பேர் சொன்னால் அப்புறம் நாளைக்கு நாடி வாங்குவேன். ஒவ்வொரு ஆர்டிஸ்டும் எதுக்கு வராங்க, படம் நாளைக்கு ரிலீஸ் ஆகும் போது இன்னைக்கு வந்து ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வைப்பாங்க, 4 இன்டர்வியூ கொடுப்பாங்க, இருப்பாங்க. ஏன் யாருக்குமே ஒரு பிராணி இல்லை கேட்கறதுக்கு, நீ எனக்கு என்ன பண்ண, என் பிரச்சனைக்கு நீ வந்தியா அப்படின்னு அந்த ஊர் ஆர்டிஸ்ட்டை வந்து நம்ம கேட்கல, அவன் வேற. என் கேள்வி என்னதுன்னா, இந்த சப்போர்ட் பண்ணுங்க அந்த 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 கல்ச்சரு ஃபஸ்ட்டு எடுக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு என்ன ஸ்டெப் பண்ணணும்? நான் படத்தை ஒருத்தர் இருக்க, அண்ணே நான் படம் எடுக்க போகிறேன், கதை நல்லா இருக்குது நினைக்கிறேன், இது நான் ப்ரொடியூசரும் ஓகேன்றாரு, நான் படம் எடுக்க போகிறேன், இப்போலேருந்து நான் என்ன பண்ணணும்? ஏன்னா அடுத்த ஒரு வருஷத்தில் நான் வந்து சாமி கும்பிடுற மாதிரி டெய்லி வந்து எனக்கு சொல்லிக்கணும், சப்போர்ட் பண்ணுங்கன்ற வார்த்தையே பயன்படுத்தக்கூடாது, அந்த வார்த்தையை பயன்படுத்தினா நான் தோத்து போயிட்டேன் அப்படின்றத வந்து ஒரு 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 தாரிக மந்திரமா வச்சுக்கணும். மூவி மேக்க வந்து மைண்டில் ஏற்றிக்கிட்டான்னா அவனுக்கு மற்ற ரூட்லாம் தெரியும். அந்த ரூட் தெரியாத வரைக்கும் சப்போர்ட் பண்ணுங்க, கையை தூக்கிடுவோம் நம்ம. ப்ரோ நான் வந்து ஆணவத்திலையோ இதை பேசல, அடுத்து என் படத்துக்கு கூட நடக்கலாம், நான் வந்து கிரவுண்டில் இருந்தே பேசுகிறேன்னு நான் பார்த்துருக்கேன். நான் இவ்வளோ நாள் டைம் எடுத்துக்கிட்டது வந்து நான் எங்கேயோ ரூமுக்குள்ளே கதவு சாத்திட்டுலாம் இல்லை, இவங்க மத்தியில் ஒவ்வொரு படத்துக்கும் டிக்கெட் வாங்கிட்டு போய் உக்காந்து கண்ணில் ரத்தம் வர மாதிரி இந்த ஒவ்வொரு படத்தையும் பார்த்துருக்கேன். அதுக்கு முன்னாடி டிவிடி வித்துட்டு இருந்துச்சுங்க கைங்க, அது எல்லா டிவிடியும் வாங்குவேன். என் வீட்டில் ஓடுவானுங்க பையனுங்களாம், பிடிச்சி உட்கார வச்சு பார்ப்பேன். ஒவ்வொரு தடவையும் யாருக்கு தண்டனை வேணும்னா மலேசியா படம் பாரு அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி வளர்ந்தவங்க நாங்கள். ஸோ அதில் எவ்வளோ சிச்சுவேஷன் இருந்தாலும் இதான் மெத்தடாலஜின்றாங்களே. ஸோ நான் வந்து ஒரு இன்சைட் மாதிரி ஷேர் பண்ணிக்கிறேன், இது மேபி லாங்காக போவோம். ப்ரோ நான் வந்து இது அவேராக இருந்தேன், நான் நிறையா லிஸ்ட் போட்டேன். 2 இயர்ஸ் எங்களுக்கு பெண்டமிக் வந்து ரொம்ப ஒரு ஸ்பேஸ் கொடுத்துச்சு. நான் ஒரு விஷயம் எழுதினேன், நான் எழுதிக்கிட்ட சில கோட்ஸ் என்னென்னா, மலேசியாவில் இந்த செலிபிரிட்டி பவர் வந்து இன்னும் மேனிஃபெஸ்ட் ஆகலை. சில மலேசியா படங்கள் இருக்குது, ஃபுல்லாக ஸ்டார் காஸ்ட் போட்டு படம் வந்து அட்டு ஃப்ளாப் ஆனதை நான் பார்த்துருக்கேன். தியேட்டரில் டிக்கெட் போய் வாங்கிட்டு போய் உக்காந்தா அப்போனா இத்தனை ஃபாலோவர்ஸ் உள்ள அந்த ஃபாலோவர்ஸ்லாம் கனெக்ட் பண்ணிங்கன்னா மில்லியன் அவ்வளோ மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்கிற இன்ஸ்டாகிராம்லேயோ இல்லை அதாவது சோஷியல் மீடியா ப்ரெசன்ஸ் உள்ளவங்கனால மட்டும் ஒரு படத்தை ஜெயிக்க வைக்க முடியாது. ஸோ இது வந்து ஒரு ஒரு பாயிண்ட்டு. அப்போ அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இன்ஸ்டாகிராமில் நான் ஒன்று நோட்டீஸ் பண்ணேன், நீ வந்து என் படத்தில் நடிக்கணும்னா அது மட்டும் வின்னிங் ஃபேக்டர் கிடையாதுன்றதை ரிஜிஸ்டர் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா அதுக்கப்புறம் வந்து அவன் அங்கே தான் போட்டு கெஞ்சிட்டு இருப்பான். ஏன்னா பாயிங் பவர் யாருக்கிட்ட இருக்குது, நான் சொன்ன மாதிரி இதையும் தாண்டி ஒரு க்ரௌட் இருக்குது. அந்த மெஜாரிட்டி வந்து நம்மளோட வெல்விஷர் குரூப்பில் கூட இல்லை, அவன் நம்மளை பார்த்தா வெடைக்கிறதுல தான் இருப்பான். அந்த குரூப்பை நீ எப்படி தொடலாம்? ஸோ நான் பூச்சாண்டிக்கு வந்து பிஃபோர் மூவி ரிலீஸ் 1 இயருக்கு முன்னாடியிலேருந்து ஒவ்வொரு சின்ன ஊருங்கள்லாம் போயிட்டு டாக்ஸ் செய்வோம் சோழர்கள் பற்றி. எனக்கு வந்து இன்னொரு கேரக்டர் வந்து இந்த மாதிரி ஹெரிட்டேஜ் ஹிஸ்ட்ரி பற்றி பேசுறது. அதுக்கு ஆள் வரும், கூப்பிடாமலே கூட்டமாக ஆள் வந்து உட்காந்துருவாங்க.
அதில் படத்தை பற்றி கடைசி 2 நிமிஷம் வந்து பூச்சாண்டின்னு ஒரு படம் இருக்குது. அந்த படம் வந்து என்னோட கரியர் சம்மந்தப்பட்டது. இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது போய் பாருங்கன்னு சொல்லி ட்ரெய்லர் போடுறோம். ஸோ கன்சிடர் நான் ஒரு 20-30 இடங்கள் போயிருக்கேன். குறைஞ்சபட்சம் ஒரு 5000-6000 பேரை வந்து பர்சனலாக டச் வச்சுருக்கேன். அவங்களுடைய நெட்வொர்க் வந்து இருந்துச்சு. ஸோ இந்த படத்தோட அந்த ஒரு 1 வீக்கில் பார்த்ததெல்லாம் இந்த க்ரௌட் தான். அந்த க்ரௌட்டை கிரியேட் பண்ணிக்கிட்டோம். அதில் சில பேர் வந்து அந்த சோழர்கள் பற்றி வரலாறு பற்றிலாம் பேசும்போது அதில் ஒரு பிலாங்கிங் வந்துடும் அவங்களுக்கு. என்கிட்ட வந்து காதுபட சொல்லியிருக்காங்க, உங்கள் படம் வெளியாகும்போது ஃபர்ஸ்ட் ஷோ நான் வந்து என் குடும்பத்தோட போய் பார்ப்பேன் அப்படின்னு. இந்த மாதிரி ஒரு 100-200 பேரை நீங்கள் கிரியேட் பண்ணலைன்னா உங்களுக்கு தியேட்டரில் அடி இருக்குன்னு அர்த்தம். உங்களோட வெல்விஷர், ஃப்ரெண்ட்ஸு, சினிமா செலிப்ரிட்டிங்க எல்லாரும் போய் சேர்ந்து உட்காருது, இதெல்லாம் வந்து போனஸ் க்ரௌடு தான், சின்ன க்ரௌடு. நம்ம இதை தாண்டி இருக்கிற யாரோ ஊரு பேர் தெரியாத ஒருத்தன் படத்துக்கு வெறி கொண்டு விஸ்வரூபம் எடுத்து போகலன்னா நம்மளுக்கு இந்த தியேட்டர் மேனிஃபெஸ்ட் ஆகாது. ஸோ அந்த க்ரௌடை தயார் பண்ணும். ஸோ அதை தயார் பண்ணி அந்த பூச்சாண்டின்ற பேர் வந்து அங்கே போய் சேரணும். நியூஸ் பேப்பரு, ரேடியோ, இது எல்லாத்தையுமே கவர் பண்ணும். எப்படின்னா காசு கொடுத்துல வேற இன்டைரக்ட் மார்க்கெட்டிங். அதில் ஒன்று வந்து நோட்டீஸபிளாக இருந்தது வந்து இந்த க்ளீன் தைப்பூசம்னு சொல்லிட்டு தைப்பூசத்தில் இறங்கி சுத்தம் பண்ணோம். இதெல்லாம் வந்து ஜஸ்ட் ரேண்டம்லி வி ட்ரைட்லாம். ஏதோ ஒரு மெத்தட், ஏதோ ஒன்று இந்த சொசைட்டிக்கு ஏதாச்சும் ஒன்று வந்து கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து இன்டைரக்டாக நம்ம பிராண்ட் அங்கங்கே வைப்போம். என் படத்தை வந்து சப்போர்ட் பண்ண அவனுக்கே ரத்தம் வந்துடும். அந்த வார்த்தையை நான் பயன்படுத்தவே கூடாது அப்படின்றத ரிஜிஸ்டர் பண்ணிக்கிட்டேன் என் மைண்டில். ஜஸ்ட் டு டேக் அ ஸ்மால் டைவர்ஷன், ரொம்ப பண்ண சாதனைகளை பற்றி பேசினாலே வந்து லைட்டாக கூச்சமாக இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கூச்சத்தை அவங்களுக்கு தள்ளி போடலான்னு சொல்லிட்டு தான் இன்னொரு டைமென்ஷனில் பேசினாரு. வயசு என்னப்போ 30-40. ஸோ ரைஃப் ஸ்டார்ட்ஸ் at 30. நான் 33, நான் தான் 40 மாதிரி இருக்கேன். இது ஆனஸ்ட்டாக கேட்குறேன், எனக்கும் சேர்த்து தான் கேட்டுக்கிறேன். ஒரு மிடில் கிளாஸ் பாய், ஒரு தமிழ் பாய் நிஜமாவே கனவு காணலாமா, நான் ஒரு டைரக்டர் ஆக போகிறேன்? இல்லை, என்ன இப்போ இந்த மாதிரி கேள்வி கேட்குற பையனுக்கு வந்து அவன் அந்த மாதிரி கேள்வி கேட்குறவனாவே இருந்தானா அவன் எதுலேயுமே எந்த துறையில் போனாலுமே அவன் அடி வாங்கிட்டு தான் வருவான். ஸோ நம்மளுக்கு கேள்வி வந்து என்னென்னா நம்மளோட செல்ஃப் இன்னும் டிஸ்கவர் பண்ணலைன்னு நினைக்கிறேன். ஓகே, நான் வந்து செல்ஃபை வந்து எப்போ டிஸ்கவர் பண்ணேன்னா 16 வயசு இருக்கும். நான் அதை மாற்றிக்க மாட்டேன், அந்த கதையை மட்டும். மற்ற கதைலாம் மாறும். 16 வயசில் ஒரு தடவை என்னோட ஃப்ரெண்டு என்கிட்ட சொல்கிறேன், நீ ஜோக்கா கதை சொல்கிற. ஓகே, ஜோக்கா கதை சொல்கிற மச்சானே. ஏன்னா அப்போ வரைக்குமே இந்த மாமா கடையில் உட்காந்து கதை பேசுவோம்ல, அந்த மாதிரி ஸ்கூலில் வந்து என்னைக்கு டீச்சர் வராட்டினாலும் எல்லா கூட்டமும் என்கிட்ட தான் வந்து ஒரு வட்டத்தில் உட்காருவோம். எவ்வளோ அள்ளி விட்டுருக்கேன்னு எனக்கு தெரியாது, அவ்வளோ கதை சொல்லுவேன். உட்காந்து கேட்பாங்க, நம்பி கேட்பாங்க. அப்போல்லாம் இன்டர்நெட் இல்லை, கூகுள் இல்லாதனால நம்ம சொல்கிறது தான் வேத வாக்கு. ஸோ அதில் என்னன்னா, நீ நல்ல கதை சொல்கிற அப்படின்ற ஒரு வார்த்தை மைண்டில் ரிஜிஸ்டர் ஆனிச்சு. 2வதும் ஒரு வரி சொல்கிறேன், நீ பேசாம டைரக்டர் ஆயிரு. அவன் வந்து அந்த வார்த்தையை சொல்லாத வரைக்கும் எனக்கு அது என்னன்னே தெரியாது. நம்ம படம் பார்த்துருக்கோம், ஆடியன்ஸ் எல்லாம் நம்ம எல்லாம் பண்ணியிருக்கோம். டைரக்டர்ன்றது ஒரு ஜாப்பு. அந்த ஜாப்புக்கு வேலை என்னென்னா ஸ்டாரி டெல்லிங் தான். வந்துட்டு ஸ்டாரியை வந்துட்டு விஷுவலாக கொண்டு வர்றது. 16 வயசில் வந்து ஃபார்ம் 4 வந்து ஹனிமூன் இயர். அந்த வருஷம் வந்து ஃபுல்லாகவே ஸ்கூலில் கிளாஸில் ஒன்றுமே நடக்காது எங்களுக்கு. நாங்கள் நான் பாய்ஸ் ஸ்கூலு. ஸோ ஃபுல்லாக WWF ஓடிட்டு இருக்கோம். ரெஸ்லிங் தான், எந்த மேசையை உடைக்க முடியும், எந்த கண்ணாடியை உடைக்க முடியும், இப்படி சுற்றிக்கிட்டு இருந்த காலகட்டம். சைபர் கேஃபே, அந்த டைமில் சைபர் கேஃபேல வந்துட்டு கவுண்டர் ஸ்ட்ரைக் விளாண்டுக்கிட்டு இருக்கோம். ஒரு வாழ்க்கை எந்த திசையை நோக்கி போகுதுன்றதே தெரியாத காலகட்டத்தில் ஒன்று போய் குத்தோம் நம்மள, ஹார்ட் ஹீட்டிங்காக அந்த மாதிரி வந்து குத்துனுச்சு. ஸோ அன்னைக்குலேருந்து தூங்கும் போத நம்ம நல்ல கதை சொல்கிறோன்றதோ இன்னொருத்தவங்க சொல்கிறாங்க. ஆமாம், அப்போ நான் அனலைஸ் பண்ண ஆரம்பித்தேன். நம்மளுக்கு பேசுகிற திறமை இருக்குது, கதை சொல்ல முடியும். ஸோ அதில் ஃபிலிம் மேக்கர்னு அவன் தூக்கி அந்த ஒரு வார்த்தை, அந்த டைரக்டரு அப்படின்னு சொன்னோன்னே அதுக்கும் ஸ்டாரி டெல்லிங்க்கும் என்ன அப்படின்றத முடிச்சு போட்டு ஃபார்ம் 5 முடிக்கும் போத அதாவது அடுத்த இயர் நான் முடிவு பண்ணிட்டேன், என்னோட லைன் வந்து இதுதான். ஏன்னா எனக்குள்ள ஸ்டாரி டெல்லிங் திறமை இருக்குது. இப்போ நான் இந்த கெரியர் வந்து எனக்கு ஃபியூச்சர் இருக்கா, எனக்கு வந்து சம்பாதிக்க முடியுமா அப்படின்லாம் தெரினா நீ எதுலேயுமே இப்படி தான் தேடிட்டு இருப்பேன். நான் வந்து இப்போ ஒரு இன்ஜினியர் ஆகிட்டேன்னா என்னால் சம்பாதிக்க முடியுமா, அந்த அண்ணன் சம்பாதிப்பாங்க. நீ வந்துட்டு பில்டிங் கொலாப்ஸ் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுவேன், உனக்கு சரியான கட்டணம் கட்ட தெரியலன்னா. ஸோ டேலண்ட் என்னது, ஸ்டாரி டெல்லிங் தான்.
ஸோ என்னால் ஸ்டோரி டெல்லிங்கை வந்துட்டு மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு கிரவுண்ட் வேணும். ஸோ ஐ கேன் பி அ காமிக் புக் ஆர்டிஸ்ட். எங்கள் அப்பாவுக்கு வந்து அதுதான் நான் ஆகணும்னு ஆசை. அதில் கரியரே இல்லைங்க. மாவல் மாதிரி நான் காமிக் புக் வெளியாகணும்னு நீ படிச்சிருவியா? ஸோ அதுக்கு வந்து இன்விசிபிள் கரியர் கீழா புக் ஒண்டி தான் இருந்துச்சு. அதை பார்த்துட்டு எங்கள் அப்பா வந்து காமிக் புக் வரி, ஏன்னா வரிகிற டேலண்ட் இருக்குது. ஸோ வரிகிறது தான் வந்து அந்த எக்ஸ்பிரஷன் தான், ஸ்டோரி டெல்லிங் தான் எனக்கு. ஸோ ஃபோட்டோகிராஃபி ட்ரை பண்ணேன். ஸோ ஃபோட்டோகிராஃபியில் வந்து கல்யாண வீடியோ இந்த வீடியோ எடுக்க விட்டாங்க. இருக்கும் ப்ரோ, ஒரு 5-6 வருஷம் நான் தான் எடுத்துகிட்டு இருந்தேன். எத்தனை பேருக்கு நான் வந்து மேடையில் கல்யாணம் பண்ணி வச்சேன்னு தெரியாது. ஸோ இதே தான் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு அந்த ஸ்டோரி டெல்லிங்க்கு எனக்கு ஒரு ஸ்பேஸ் இல்லை. ஸோ எண்ட் ஆஃப் த டே ஸ்டோரி டெல்லிங்க்கு நான் தேர்ந்தெடுத்த பாதை வந்துட்டு டைரக்ஷன். ஸோ என்னால் இன்னைக்கு வரைக்கும் ஸ்டோரி டெல் பண்ண முடியுதுன்றது தான் சாட்டிஸ்ஃபேக்ஷன். இப்போது வந்துட்டு ஸ்டோரி டெல்லிங் எபிலிட்டி இருக்குது, இல்லை உனக்கு அந்த க்ரியேட்டிவ் எக்ஸ்ப்ரெஷன் இருக்குது. அதுக்கு இதில் ஏதாச்சும் ஒன்று ஒரு மீடியமாக எடுத்துக்கிட்டு தான் நான் வாழ்க்கையில் அடுத்து என்னை டிஸ்கவர் பண்ண முடியுமே ஒழிய, எனக்கு வந்து லைஃப்பை செட்டில் ஆகுறதுக்காக நான் ஒன்று தேடிட்டு இருக்கேன்னா, நம்ம ஸ்கூலில் நம்மளை கேட்பாங்க தெரியுமா, டீச்சர் நீ என்ன ஆக போகிற, பாதி பேர் போலீஸ் ஆக போகிறேன்னு சொல்ல வந்துமா, அந்த கதை தான். போலீஸு, டீச்சரு, டாக்டரு, அப்புறம் ஒரு 4 தான் ப்ரொஃபஷன் தமிழ் ஸ்கூலில். இதை 4ல் இருக்கிறவன் எத்தனை பேருன்னா 4 பேர் கூட இருக்க மாட்டான். ஸோ அந்த மாதிரி நம்ம வாய் வார்த்தையில் சொல்லிட்டு போயிருமே ஒழிய நம்ம டேலண்ட் என்னது. எனக்கு வந்து அளப்பெரிய ஒரு கவிதை சென்ஸ் இருக்குது. அதாவது எதுவாக இருந்தாலும் எனக்கு கவிதையாக தான் பார்க்குறேன். அப்போ நீ லிரிக்ஸாக தான் அதை நீ மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும், ரைட்டா? இல்லை நான் வந்து ஃபிலிம் மேக்கர் ஆக விருப்பப்படல. ஏன்னா அங்கே பாரு எல்லாம் கேவலமாக பாட்டு வாங்கிட்டு இருக்காங்கன்னா, அனிமேஷன் இருக்குது, அதோட கரியர் ஒன்று இருக்குது, அதுலேயும் திரும்ப கதை சொல்லலாம். சரி வேணாம், ஒயங்குழி தூக்கிட்டு போயிட்டு ஒரு திரை கட்டி ஒயங்குழியில் பெர்ஃபார்ம் பண்ணி கதை தானே சொல்ல போகிற. ஸோ கதை சொல்லணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தேர்ந்தெடுக்கிற ஒரு மீடியமாக அது இருக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு டெபியூ படம் திரையில் வந்து நான் பார்த்ததுக்கப்புறம் தான் கல்யாணம் பண்ண முடிவு பண்ணீங்க? இல்லை, ஆக்சுவலி கோல் லைஃப்பில் வந்து கோல் வந்து எனக்கு அது மட்டும்தான் இருந்துச்சு. ஓகே, பிகாஸ் லைக் நம்ம இது நான் எப்போதும் நான் மற்றவங்கள்ட்ட சொல்கிறது, வாழ்க்கை வந்து ஒரு தண்டவாளம் மாதிரி. நம்ம அதில் வந்து போகிற ஒரு ட்ரெயின் ஒரு ஸ்டேஷனில் போய் நிற்கணும், அப்புறம் தான் அடுத்த ஸ்டேஷன் போவோம். 4-5 ஸ்டேஷனை வந்து ஒரே நேரத்தில் போய் அச்சீவ் பண்ண முடியாது. ஸோ எனக்கு வந்து அந்த 16 வயசில் ஆரம்பித்த அந்த தேடல், அந்த ஒரே ஒரு இலக்கு வந்து தியேட்டருக்கு கொண்டு போய் படம் சேர்த்துடணும். ஸோ அதுக்கு நடுவில் வந்து டைவர்ட் ஆயிடுவேன், ரிலேஷன்ஷிப்பு. ஸோ ரிலேஷன்ஷிப்புக்கு போகும்போது நம்மளுக்கு வந்து அங்கே இருக்கிற அந்த கமிட்மெண்ட்டும் ஃபிலிம் மேக்கிங்கும் வந்து அது பேலன்ஸ் பண்ண தெரியல. as I was discovering myself. ஓகே, ஸோ நான் வந்து காதல் தோல்வி, அடிப்பட்டது, இதெல்லாம் அதை வச்சு ஒரு 100 படம் செய்யலாம். ஸோ அது எல்லாமே வந்து எனக்கு இந்த ஒரு கோல் மட்டும் மாறவே இல்லை பாரு. வாழ்க்கையில் நிறைய பேர் வராங்க போகிறாங்க, மாறுது, ஒவ்வொரு டைமும் வந்து மெச்சூரிட்டி வருது போகுதுன்னு சொல்லும் போது இது மட்டும் ஏன் சஸ்டெயினாக அப்படி நிற்கிது தூண் மாதிரி நம்மகிட்ட. அப்போ இதுக்கு நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணி தானே ஆகணும். இவங்களுக்கெல்லாம் நம்ம கொடுக்குற டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் காலங்காலத்தும் கூடயே இருக்கிற இந்த ஒரு விஷயத்துக்கு ஏன் நம்ம கொடுக்க மாட்டோன்ற ஒரு கேள்வி இருந்துச்சு. அதுதான் கில்ட் வந்துச்சு. ஸோ அப்போ தான் ஆல் அவுட்டாக இறங்கி சரி அந்த படத்தை போயிட்டு அங்கே சேர்க்காத வரைக்கும் இதை கடைசி வரைக்கும் இது நம்மளை தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ அது இந்த ரிலேஷன்ஷிப்பை மூவி ஐயோ ரிலேஷன்ஷிப்பில் வந்து நம்மளோட அனுபவம் நம்ம வந்து ஒரே ஒரு விஷயந்தான், ஒரு காமன் மேனுக்கு இருக்கிற எல்லா ஆசையும் ஃபிலிம் மேக்கருக்கு கூட இருக்கும்னுவாங்க. ஏன்னா அவன் எக்ஸ்பிரஷனோட இமோஷனலாக இருக்கனால தான் நம்ம படத்தை வந்து கொண்டு போய் சேர்க்க முடியும். ஸோ காதலாக இருக்கட்டும், குடும்பமாக இருக்கட்டும், வீட்டில் இருக்கிறவங்கள பற்றி ஃபேமிலியை வந்து வச்சு பார்த்துக்கணும், நல்ல ஒரு வீடு, இது எல்லாமே கிரியேட்டிவாக இருக்கிறவனுக்கு எவ்வளோ வரும். ஆனால் அது எதுவுமே ரியாலிட்டியில் கிடைக்காதுன்றதும் நம்மளுக்கு தெரியும். ரியாலிட்டி வந்து அவ்வளோ ஆஷா இருக்க போகுது, ரைட்டா? ஸோ இந்த ஆஷ்னஸில் அந்த டைமுக்கு நம்மளுக்கு என்னென்ன ஒரு துணை வேணுமோ, அதாவது நம்மளுக்கு வந்து சப்போர்ட் கொடுக்கறதுக்கு ஒருத்தவங்க வருவாங்க, அவங்கள அப்ரிஷியேட் பண்ணணும். நம்ம வந்து நம்ம கரியர் முக்கியம்னு சொல்லிட்டு நம்ம கூட இருக்கிறவங்கள துப்புறது, அவங்கள இழிவாக பேசுறது, இந்த மாதிரி டவுன்கிரேட் பண்ணுறதெல்லாம் மற்றவங்க என்ன டவுன்கிரேட் பண்ணும்போது நான் உணர்ந்தேன். நான் நினைக்கிறேன் ஏதோ ஒரு டைமில் வந்துட்டு இப்படியே போனேன்னா வாழ்க்கை வந்து எப்படி நீ செட்டில் ஆகுவ. ஸோ நம்மளுக்கு வந்து அது வரைக்கும் செல்ஃப் டவுட் வராது.
நான் வந்து ஆக்சுவலி இதான் கரியர், இதில் வந்து அடிமட்டத்து வரைக்கும் போய் அலசி ஆராய்வேன்னு இருக்கும் போத செட்டில் ஆகுறது வந்து ஒரு முக்கியமான ஒரு கூற்று போல இருக்கு. இந்த 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 இதுதான் வீட்லேயும் சொன்னாங்க மண்டிகேரில். ஆனால் இப்போ பக்கத்தில் இருக்கிறவங்களும் சொல்கிறாங்களேன்னு சொல்லும் போது இது நம்மளால் அச்சீவ் பண்ண முடியாது, நம்ம ஒரு ஃபெயிலியர்னு நம்மளுக்கு செல்ஃப் டவுட் வரும். ஸோ நான் இந்த மாதிரி என்ன நிறைய தடவை நட் ரோட்டில் நின்று யோசிச்சுட்டு இருந்திருக்கேன். என்னடா நம்ம பக்கத்தில் இருந்தவங்க எல்லாம் போயிட்டாங்க, நம்மகிட்ட இருந்த எல்லாமே போயிடுச்சு, எதுவுமே நம்மளால் அச்சீவ் பண்ண முடியல, நம்ம லூசர் போல இருக்கு. எத்தனை தோத்து போனவங்க கதையை நம்ம கேட்டிருக்கோம். ஸோ இதெல்லாம் கேட்டுட்டோம். அப்பயும் கூட பக்கத்தில் வந்து ஒரு ரோபாட் மாதிரி ஒன்று நிற்கும், வாங்க நான் இங்கே தான் நிற்கிறேன், படம் எடுப்போம். அந்த அந்த கதையை போய் சொல்லணுன்ற அந்த ஒரு விஷயம் மட்டும் மாறவே இல்லை எனக்கு. ஸோ 100 பேர் என் காலேஜில் ஒரு 100 பேர் ஃபிலிம் மேக்கிங் படித்தாங்க. ஒரே ஒரு ஃபிலிம் மேக்கர் நான் ஒண்டி தான் இருக்கேன் என் பேட்சில். என் முன்னுக்கு பேட்சில் இருக்கிற ஒரு ஆள் இருப்பாங்க, அதுக்கு முன்னுக்கு பேட்சில் இருக்கு. ஏன்னா மற்றவங்க எல்லாரையும் வந்து வாழ்க்கை அலசி எங்கேயோ கொண்டு போயிடுச்சுல, நம்மளை மட்டும் அந்த பார்த்து நோக்கி கொண்டு போகும்போது எனக்கு இதை முடிச்சிடணும். தென் ஒரு ஒரு மூச்சு விடுற ஒரு நல்ல ஒரு ஸ்பேஸ் கிடச்சிச்சு, எல்லாம் அமைஞ்சு வந்துச்சு, சரி பண்ணிக்கோ, இதை விட்டா வேற ஆள் இல்லை அப்படின்ற மாதிரி. அவங்க எப்படி அதை எடுத்துக்கிட்டாங்க? நான் வந்து அவங்க கூட ஏற்கனவே வேலை செஞ்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம சந்திச்சுக்கிட்டதும் இல்லை, ஜஸ்ட் பேசுவோம். ஏன்னா வந்துட்டு நான் அவங்களோட பரதநாட்டிய கலையில் அவங்க எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்த்து ஆச்சரியப்பட்டிருக்கேன். மீனிங் லைக் இயர்ஸ் ஆஃப் டெடிகேஷன் ஃபார் த ஆர்ட். அந்த அளவுக்கு கூட நான் ஃபிலிம் மேக்கிங்கை டெடிக்கேட்டடாக செஞ்சேனாலும் எனக்கே ஒரு டவுட் வந்துச்சு. ஸோ இப்போ ஒரு கலைக்கு வந்து இவ்வளோ ஒரு எஃபர்ட் தேவைப்படுது, இவ்வளோ மரியாதை. இப்போ நீங்கள் கேட்குறீங்க என் மூஞ்சி 4 பேருக்கு தெரியலன்னு, அவங்களெல்லாம் அப்ரிஷியேட் பண்ணாமல் இந்த ஊர் இருக்குது அப்படின்லாம் நான் ஆத்திரப்பட்டிருக்கேன். ஸோ பேசும்போது எனக்கு வந்து அந்த சப்ஸ்டன்ஸ் இருந்துச்சு அவங்ககிட்ட, லைக் பிசைட் யூஷுவல் டாக் அந்த கலையை பற்றி பேச முடிஞ்சிச்சு. ஏன் ஆர்ட் ஃபார்ம் வந்து அவங்களுக்கு புதுசாக இருந்துச்சு, புதுசானா சம்திங் அவுட் ஆஃப் அவங்க பவுண்ட்ரியிலேருந்து. ஸோ அந்த 2 விஷயம் தான், அந்த உரையாடல் தான் வந்து கிட்ட வந்துச்சு. அப்புறம் அவங்க ரொம்ப நினைக்கிறேன் ஃபேமாக என்ன சொல்லிட்டாங்க, இந்த அதாவது ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி போகிறதா இருந்தால் மட்டும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன், இல்லைன்னா சும்மா டைம் பாஸ்க்கு வந்து வேணாம். ஸோ அந்த ஒரு க்ரைட்டீரியா வந்து முதலே வச்சதுனால ஸோ வி கைண்ட் லைக் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி வச்சிங்க அவங்கள? ஆக்சுவலி ரொம்ப ஷார்ட் பீரியட். நாங்கள் நினைக்கிறேன் விதினைய ஏன்னா அவங்களுக்கு டைம் இருக்கும் இல்லையா, நம்மளுக்கு டைம் ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ நம்ம ஒன்று பண்ணுவோம், இல்லை பண்ண வேணாம். ஸோ இதை விட்டா இந்த ட்ரெயினை விட்டா வேற ட்ரெயின் இல்லைன்ற லெவலுக்கு நான் வந்து ஆக்சுவலி நான் வந்து எம்டியாக பயணிக்கிறதுக்கு ரொம்ப தயாராகிட்டேன். தட் பிகாஸ் ஐ தாட் லைக் ஃபிலிம் வில் பி த ஒன்லி ஜேர்னின்னு. இவங்க வந்து தற்செயலாக அதை நினைக்கிறேன் அந்த சரியான டைம் என்ன சொல்லுவாங்க, பூச்சாண்டி மூவியோட அந்த ரிலீஸ்க்கு அப்புறம். ஸோ அந்த டைமில் நினைக்கிறேன் இது வந்து ஒரு பெரிய ஒரு ரிவார்டுன்னு நினைக்கிறேன். இது லைட்டாக எனக்கும் அப்பப்போ பயம் வரும், எனக்கே வரும். ஆமின ரிலேஷன்ஷிப் எனக்கே இது வரைக்கும் வந்து கல்யாணம் பண்ணணுமா இல்லை நிறைய விஷயம் இருக்கா பண்ணுறதுக்கு, அதெல்லாம் அந்த ஃபியர் வரும். ஸோ நான் ஏன் உங்களை குறிப்பிட்டு கேட்குறேன், நீங்கள் ஒன் ஆஃப் த பர்சன் தட் ஹஸ் ப்ரோக்கன் தட் நீங்கள் இல்லை நான் செட்டில் டவுன் பண்ணிட்டேன். இல்லை இங்கே வந்து கல்யாணத்தை நம்ம பார்க்குற விதம் வந்துட்டு அது ஒரு கல்ச்சுரல் என்ன சொல்லுவாங்க, நெசசிட்டி. ரைட். நம்ம வந்து ஏன் இந்த கல்யாணத்தை இவ்வளோ எம்பசைஸ் பண்ணுறோன்னா, நம்ம வீட்டில் சும்மா இருக்க மாட்டாங்க. ஓகே, நம்மளை பெற்றவங்களும் சரி, பெற்றவங்கள விட்டுருங்க, அவங்க ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வந்து இது தேராது அப்படின்னு தண்ணி தெளிச்சு விட்ருவாங்க. ஆனால் அந்த ரிலேட்டிவ் நம்மளை சுற்றி இருக்கிற ஒரு வர்க்கம் நம்ம மேலே திணிக்கிற ஒரு ப்ரெஷர், அது வந்து எனக்கு எப்போதுமே அந்த வருத்தம் இருக்குது. ஆடம்பரமாக கல்யாணம் பண்ணியே ஆகணும்னு சொல்கிற ஒரு இமேஜ், அதாவது ஒரு கல்யாணத்தை தொட்ட மயக்கம் வர அளவுக்கு வந்து செலவு. மெயினாக நான் கல்யாணத்தை நினைக்கிறேன் அவாய்ட் பண்ணது வந்து எனக்கு தகுதி இல்லைன்னு நினச்சது ஃபைனான்ஷியல் நினைக்கிறேன். பிகாஸ் ஒரு நகை கூட வாங்க முடியாது, தாலி கூட வாங்க முடியாதுன்றது தான் முந்தைய நிலைமை. ஏன்னா நம்மளுக்கு கிடைக்கிறது தான் நம்ம கேமரா வாங்கிவிடுவோம், மைக் வாங்கிவிடுவோம், உக்காந்துருப்போம். ஸோ நம்மளுக்கு எது தேவைன்றதெல்லாம் பூர்த்தி செய்கிறது வந்து இந்த சொசைட்டி சொல்கிறத நம்ம செய்யலை. பெண்டமிக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணத்தோடைய கான்செப்ட் கொஞ்சம் மாறிடுச்சு. ஆள் இல்லாமல் இப்போ கல்யாணம் பண்ணலாம் அப்படிலாம் சொல்லும்போது இப்போ தான் இவங்க நம்ம வழிக்கு வராங்க. இதுதான் நான் முன்னே சொன்னேனே, இதெல்லாம் இல்லாமலே நம்ம பண்ணலாமே, யாருக்கிட்ட நம்ம ஆசீர்வாதம் வாங்க போகிறோம்? எனக்கு நம்ம ஒருத்தவங்க கழுத்தில் தாலி கட்டி என்னை வாழ்த்துறதுக்கு முன்னாடியே சோத்து பந்தியில் போய் நின்றுக்கிட்டு சோத்துல என்ன இருக்குன்னு அங்கே போய் அவ்வளோ அவசரமாக
அவன் போய் அங்கே அவன்கிட்ட எனக்கு மொய்யே வேணான்னு நான் நினச்சேன். அவனை கூப்பிடாம இன்னும் கொஞ்சம் ரொம்ப குறைவான பேர் தான் கல்யாணத்துக்கு வந்தாங்க. பிகாஸ் ஐ வாண்டட் டு பி மினிமல், நாட் பிகாஸ் ஐ கான் அஃபோர்ட் இட். அதை வந்துட்டு ஆக்சுவலி வாண்டட் டு இன்வெஸ்ட் ஆன் த மேரேஜ். ஸோ எனக்கு வந்து திருப்தியாக இருக்கணும் அப்படின்ற, எங்களுக்கு திருப்தியாக இருக்கணுன்றதுக்காக மட்டும்தான் அந்த இதெல்லாம் செஞ்சோம். டு பி வெரி ஃப்ரேங்க், கல்யாணன்றது 60 வயசில் கூட பண்ணலாம். நீங்கள் ஃபிலிம் மேக்கர்ஸ் ஃப்ரம் அப்ராடில் பார்த்தீங்கன்னா அவன் வந்து 70 வயசில் கல்யாணம் பண்ணுவேன், 50 வயசில் கல்யாணம் பண்ணுவேன். ஏன்னா அப்போ தான் அவன் சாட்டிஸ்ஃபைட் ஆகுறான், இவங்க கூட த ரெஸ்ட் ஆஃப் த லைஃப்பை வந்து நான் வாழணும் அப்படின்னு. ஸோ அவனுக்கு வந்து ஆக்சுவலாக அந்த சோஷியல் வந்துட்டு எந்த ஒரு ப்ரெஷரையும் கொடுக்குற சொசைட்டி, ரைட்டா? ஸோ நம்ம வந்து அந்த நிலைமைக்கு எப்போ அதை நோக்கி போக போகிறோம்? இங்கே வந்து ஒரு கான்செப்ட் இருக்குது, நான் முதல்ல கல்யாணத்தை பண்ணால் தான் நான் செட்டில் ஆனவன்னு, அப்போ தான் அவனை கன்சிடர் பண்ணுவாங்க. அடுத்தது ஒரு 100 இல்லை எப்போ பிறக்குது. ஸோ இப்படி ஒரு வட்டத்துக்குள்ளே நம்ம வாழ்க்கையை அடைக்க விருப்பப்படலைன்னு சொல்லி ஃபிலிமேக்கர் தனியாக நிற்கிறான். ஸோ நம்ம வந்து நம்மளை தயார்படுத்துகிறோன்னு சொல்லும் போது நம்ம கூட ட்ராவல் பண்ணுறவங்களும் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இருக்கிற காலங்கள் வரைக்கும் அவங்கள வந்து நம்ம கூட வந்து ட்ராவல் பண்ணுறவங்கள வந்து நம்மளுக்கு அசிஸ்டன்ட் இல்லை, அவங்க 2 பேரலாக இருக்கிறவங்க வந்துட்டு சேர்ந்து பயணிக்கிறோம். நம்ம கூட இருக்கிறவங்க இப்போ லெட்ஸ் சே ஒரு 5 இயர்ஸ் இருக்கீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இயர் ஆஃப் த ரிலேஷன்ஷிப்பில் அவங்க யாரோ 5வது 6வது வருஷத்தில் அதை விட அவங்களுடைய குவாலிட்டியை நம்மளால் உயர்த்த முடிஞ்சிச்சு. வைஸ் வெர்சாவா 2 பேரோட குவாலிட்டியும் உயர்ந்துச்சுன்னு வச்சுக்கோமே, அது வந்து ஒரு வின். லெட்ஸ் சே 20 வருஷம் இருக்குமா, நான் ஆரம்பித்த போது நான் சந்தித்த நீங்களும் இன்றைக்கி நான் உங்களை எங்கேயோ உயர்த்தியிருக்கேன், என்ன நான் உயர்ந்ததுக்கு காரணம் நீங்கன்னு சொல்கிற அந்த பேரலல் திங்கிங் இருக்கணும். மேலே இப்போ லெட்ஸ் சே ஒரு 1 இயர் இருக்கும், புட்டுக்குச்சு, அது நாசமாக போயிடுச்சு, நான் வந்து ஈடோ போயிட்டேன். இல்லை என் வாழ்க்கை கெடுத்து கேவலமாக குட்டிச்சோரை ஆக்கிட்டு போயிட்டா, இப்படி பேசுறது வந்து நான் ஒரு ஹெல்த்தியாக இல்லைன்னு நினைக்கிறேன். நான் ஏன் சொல்கிறேன்னா, அது ஃபிலிம் மேக்கர்ஸ் மட்டும் இல்லை, பெரும்பாலும் பையனுங்க, நான் சந்தித்த நிறைய பேர் காதலி விட்டுட்டு போயிட்டா, பிரேக்கப் ஆச்சுன்னு சொல்லி உட்காந்து ஒரு புலம்புவாங்க தண்ணி அடிச்சுக்கிட்டு. என்னோட பெர்செப்ஷன் இதுதான். நான் நிறையா ஆல்கஹாலிக்காக இருக்கிற டேலண்டடாக இருந்து தங்களுடைய கரியரை ரூவன் பண்ண பீப்புளை பார்த்துருங்க, யங் பாய்ஸ். இந்த ஆல்கஹால் வந்து ஒரு சொல்யூஷனும் இல்லை, இது க்ரியேட்டிவிட்டிக்கு வந்து எந்த வகையிலும் ஒரு பூஸ்டும் கிடையாதுன்றது என்னுடைய கான்செப்ட். நான் தண்ணி அடிக்க மாட்டேன், சிகரெட் அடிக்க மாட்டேன். இது வந்து அடித்தவங்களாம் கெட்டவங்க அப்படிலாம் அதெல்லாம் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் எஸ், உங்களுடைய அந்த ஒரு விஷயம் ஏதோ ஒன்று டிகிரேட் பண்ணிக்கிச்சு, ஓகே, அதோடைய டிபெண்டன்சினால் வாழ்க்கையை தொலைச்சி எத்தனையோ ஃபிலிம் மேக்கர்ஸை பார்த்துருக்கேன். 1008 என்னோட பூச்சாண்டி என்ன படம், அதோட பொம்பாஸ்டிக்கான படத்தை வாயில் சொல்லி கேட்டிருக்கேன், மேனிஃபெஸ்ட் ஆகல. காரணம்னா ஏதோ ஒன்று உங்களுக்குள்ளே அது டிகிரேட் பண்ணி ஓவர் த இயர்ஸ் உங்களை தனிமையில் நிற்க வைக்கும். ஸோ ஒரு பொண்ணு என்னை தனிமையில் நிற்க வச்சான்னு சொல்கிற நிறைய பேர் ஏற்றுக்க மாட்டாங்க. என்னோட பழக்க வழக்கங்களும் என்னை அந்த மாதிரி தனிமைக்கு கொண்டு போய் விட்டுருச்சுன்றதை அட்மிட் பண்ணுறதுக்கு இங்கே எத்தனை ஃபிலிம் மேக்கர்ஸில் அஸ்பயர் பண்ணுறவங்க இருக்காங்கன்னு தெரியல. நான் வந்து மற்றவங்கள பார்த்து எனக்கு நான் சொல்லிக்கிட்டது, இந்த சப்ஸ்டன்ஸ்னால என் க்ரியேட்டிவிட்டி வந்துட்டு இம்ப்ரூவ் ஆகுதுன்றது வந்து என் முட்டாள்தனம். அது வந்து ஒரு பொய்யான ஒரு தன்மை. ரஹ்மானும் அதை சொல்லியிருக்காரு இளையராஜா சாரை பற்றி. தட் அவரு கேட்கும்போது ஓகே நம்ம ரைட்டாக தான் இருக்கும் போல இருக்கு. ஏன்னா எல்லாருமே என்ன சொல்லுவாங்க, மியூசிஷியன்னா அவன் ஒரு மாதிரி கேர்ள்ஸு வைப்பில் இருப்பான், ஒரு மாதிரி ஏற்றிட்டு தான் மியூசிக் வாசிப்பானே. இளையராஜா சார் எப்படி வாசிப்பாருன்றதை பார்த்தா அவனுக்கு வேறு மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி நான் வந்து என்னை ஷேப் பண்ணணும்னு நினைக்கிறேன். நம்ம இது வரைக்கும் மீட் பண்ணதில்லை, இதான் செகண்ட் தேர்ட் டைம். இது முன்னுக்கு மீட் பண்ணது வந்து அந்த ஒரு செமினாரில் வந்து நான் ஒரு ஸ்க்ரீன் ரைட்டிங் ஒர்க் ஷாப்பில், சரி இது நடிக்க வரல எடுக்க வரல, சரி எழுதாச்சும் ட்ரை பண்ணுவோன்னு சொல்லி அந்த ஒர்க் ஷாப்புக்கு வந்தேன். அதில் வந்து எனக்கு ரொம்ப நீங்கள் அந்த கதையை சொன்னீங்களோ இல்லையோ, அந்த கதையை நான் வந்து ஒரு 1000 பேருக்கு நான் போய் தனியாக சொல்லிட்டு இருந்தேன். எந்த கதை நான் வரேன். ஸோ அந்த கதையை வந்து உங்கள் வாயால் சொல்லணும், ஏன்னா வந்து அகைன் இந்த ஒரு பதிவு பண்ணிட்டேன்னா அது நிறைய பேருக்கு அதை பேச வரும்னு சொல்லி அதில் வந்து ஒரு கதை ஷேர் பண்ணியிருந்தீங்க. அந்த ஒரு ஃப்ரெண்டு கதை, கூட ஒரு ஃப்ரெண்டு இருந்தான், அவன் நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க இங்கே போனோம் அங்கே போனான், கடைசியில் எங்கே போய் நின்றுச்சுன்னு சொல்லி. நான் வந்து அதான் இப்போ ஒரு படம் அப்படின்றது வெற்றியை வந்து நீங்கள் தாண்டி போய் வேற ஒரு இடத்துல நின்று திரும்பி பார்த்து அப்போ தான் நீங்கள் ஆக்சுவலி நான் ஜெயிச்சிருக்கேன் அப்படின்னு ஏதாச்சும் ஒன்று நினைப்பீங்க. அந்த மூமெண்ட்டில் வந்து நம்ம ரியலைஸ் பண்ண மாட்டோம். ஸோ படம் வந்து சக்ஸஸ் ஆணுச்சு அப்படின்றத வந்து நான் வந்து வெறும் விட்னஸ் தான் பண்ணேன்னு நினைக்கிறேன்.
எனக்கு வந்து ஆச்சரியமாக இருந்துச்சு. மக்கள் வந்து அதை செலிப்ரேட் பண்ணது. அப்புறம் வந்து ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இது வந்து பெருசாக இப்போ அதிசயம் இல்லையே, ஏன்னா இந்த ஊரில் வந்து அதை எதிர்பார்த்தோம், அது நடந்துருச்சு, எதிர்பார்த்தோம் நடக்குது. ஆனால் நம்ம எதிர்பார்த்ததை விட கூட ஒரு மைலேஜ் கொடுக்குது படம், அது வரைக்கும் சாட்டிஸ்ஃபை. ஒரு நாள் வந்து திரும்பவும் தமிழ்நாட்டுக்கு போகிறோம். தமிழ்நாட்டில் வந்துட்டு இந்த படத்தில் வந்து ரமணான்னு சொல்லிட்டு படத்தில் நடித்தவர் இருக்கார், ஜேர்னலிஸ்டா. அந்த ஜேர்னலிஸ்ட் கேரக்டர். அவர் வந்து மதுரையை சார்ந்தவர், இப்போ சென்னையில் இருக்கார். அவரை வந்து ஆக்சுவலி இந்த படத்தில் கொண்டு வந்தது ஒரு தற்செயல் தான். வேற மற்ற ஆக்டர்ஸ்லாம் தேடி 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 யாருமே சரியாக கிடைக்கல. இவர் ஒண்டி தான் மாட்டினாரு, பிடிச்சி கூட்டிகிட்டு வந்தோம். ஓகேன்ட்டார். அவருக்கும் அந்த ஆசை இருந்துச்சு, சரி வந்து ட்ரை பண்ணுறேன். ஆனால் நொந்துட்டார் மனுஷன். இங்கே வந்து அப்படி இப்படின்னா அவர்கிட்ட வேலை வாங்கி ஓகே டப்பிங் எல்லாம் முடிச்சு அனுப்பி விட்டுட்டோம். அதுக்கப்புறம் வந்து படத்தை கம்ப்ளீட் பண்ணி இந்த படத்தை வந்து நான் இது சரியாக பண்ணியிருக்குமா இல்லையான்றத ஒரு 100 தடவை எடிட் பண்ணியிருப்பேன் படத்தை. எத்தனையோ பேருக்கு போட்டு காமிச்சிருக்கேன் ரிலீஸ்க்கு முன்னாடி. ஏன்னா பெண்டமிக்ன்ற ஒரு ஸ்பேஸ் இருந்ததுனால எத்தனையோ குரூப் ஆஃப் ப்ரைவேட் ஸ்க்ரீனிங், அதில் எல்லாரும் சொல்கிற காமெண்ட், எது ரிப்பீட்டேட்டிவாக இருக்கிற காமெண்ட் அப்படிலாம் சொல்லும் போது இந்தியாவில் நிறையா தடவை படத்தை ஸ்க்ரீன் பண்ணோம். ஒவ்வொருத்தரையும் வந்து படத்தில் இது லெங்க்தியாக இருக்குது இந்த போர்ஷன் அந்த மாதிரி சொல்லி ஒரு 20 நிமிஷம் படத்துலேருந்து வெட்டிட்டோம். இதெல்லாம் வந்து சரிப்பட்டு வராது அப்படிலாம் சொல்லி ட்ரிம் பண்ணோம் படத்தை. அப்போ இந்த ஹோல் ப்ராசஸில் வந்து ஒரு விஷயம் இன்டைரக்டாக நடந்துகிட்டு இருக்கு. யாருன்னா இந்த ரமணான்றவர் வந்து என்கிட்ட வந்து அப்பப்போ காதில் சொல்லுவார், இந்த படம் வந்து நான் முதல்ல எப்படி இருக்கும்னு தெரியல, ஆனால் இப்போ புரிஞ்சிருச்சு படமாக பார்க்கும் போது இது லோ பட்ஜெட் படம் தான். ஆனால் தமிழ்நாட்டை காட்டிலும் இது லோ பட்ஜெட் தான். இது லோ பட்ஜெட் படம் தான், ஆனால் இதில் கதை இருக்குமே, நல்ல கதை இருக்குது. இந்த கதை வந்து இங்கே இருக்கிற, அதாவது தமிழ்நாட்டில் இருக்கிற லோக்கல்ஸ்க்கும் இது வந்து ஒர்க் பண்ணோம். ஏன்னா யாருக்குமே பூச்சாண்டியோட மீனிங் அவ்வளோவா தெரியாதுன்னு சொல்லும் போது இந்த படத்தை சரியான ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட நீங்கள் போய் கொடுத்துட்டிங்கன்னா சூப்பராக போயிடும். இப்போ இதெல்லாம் கேட்பேன். இப்போ அவர் எப்படி 16 வயசில் என் ஃப்ரெண்டு என் காதில் வந்து நீ வந்து நல்ல ஸ்டாரி டெல்லர்ன்ற மாதிரி இவர் சொன்னார். ட்ரீம் வாரியர்ஸ் பிக்சர்ஸ்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி இருக்குமே. அந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா சின்ன படங்கள் இல்லைன்னா ரொம்ப லோ பட்ஜெட்டாக பேர் தெரியாத சில படங்களெல்லாம் வந்து மெகா ஹிட்டு கொடுத்துருக்காங்க. அருவி அப்படின்ற படம் நீங்கள் ஜஸ்ட் கூகுள் பண்ணிக்கலாம். இந்த கம்பெனி வந்து உங்கள் படத்தை வந்து அவர்கிட்ட பிச் பண்ணுங்க. இது வந்து எப்படி நடக்குதுன்னா, நான் ஸ்கிரிப்டாக வச்சுருக்கேன் ப்ரோ. முன்ன ஸ்கிரிப்டை தூக்கிட்டு இந்தியாவில் தான் பிளான் ஆக்சுவலி பூச்சாண்டி படம் அங்கே செய்ய வேண்டியது. அப்பையிலேருந்து யாராச்சும் ஒரு ஆள் என் காதில் இது ஓதுவாங்க. ட்ரீம் வாரியர்ஸ் பிக்சர்ஸ்ன்னு இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதையை வந்து அங்கே சொல்லுங்கள். ஸோ நான் நிறைய பேரோட கதவை தட்டி போய் கதை பிச் பண்ணும்போது இவங்ககிட்ட ஓகே அந்த பேர் தெரியும், ட்ரை பண்ண முடியல, அப்ரோச்சே பண்ண முடியல. அதுக்கப்புறம் படம் ஷூட்டே பண்ணிட்டோம். ஷூட் பண்ணி இந்த ப்ரைவேட் ஸ்க்ரீனிங் பண்ணும்போது கூட என் ஃப்ரெண்டு வந்து சொல்கிறான், இப்போ கூட லேட் ஆகல இந்த ட்ரீம் வாரியர்ஸ்ன்ற இதில். நான் அங்கே ஒரு ஃப்ரெண்டு கூட எனக்கு வேலை செய்கிறவங்க தெரியும், நானும் கால் பண்ணுறேன், ட்ரை பண்ணுறேன், ஆனால் அவங்க ஃபோன் எடுக்க மாட்டாங்க ப்ரோன்னு. இல்லை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், நான் ஒரு வாரம் 2 வாரம் இங்கே தான் இருக்க போகிறேன், கிடச்சா நம்ம சான்ஸ் இருந்தால் ட்ரை பண்ணுவோம். 2017, 18, 19 3 வருஷம் ட்ரை பண்ணி ஜாடி ஆகலை எங்களுக்கு. ஏன்னா அங்கே வந்து கதவு அவ்வளோ சீக்கிரம் திறக்காது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம். நம்மளுக்கு வந்து ஐடென்டிட்டியும் இல்லை, மலேசியன். ஸோ அதுக்கப்புறம் வந்து இதுக்கு மேலே இது நடக்க போகிறது இல்லை, பேசாமல் மலேசியாவில் இருக்கிறத வச்சு ரிலீஸ் பண்ணணும். மலேசியாவில் ரிலீஸ் பண்ணிட்டோம் 2022. ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் அங்கே ரிலீஸ்ன்னு சொன்னல அந்த ப்ரெஸ் ஷோ, அந்த ப்ரெஸ் ஷோவுக்கு போகும்போது ப்ரெஸ்ஸு கொடுத்த அந்த ரெஸ்பான்ஸில் ரமணா என் கையை பிடிச்சி, நாளைக்கு ரிலீஸ் பண்ணாதீங்க ப்ரொடியூசர்கிட்ட சொல்லுங்க நிப்பாட்டிட்டு நம்ம ட்ரீம் வாரியர்ஸ் கிட்ட ஒரு தடவை போட்டு காட்டுவாங்க. என்னையா சொல்கிற, செலவுலாம் பண்ணிட்டோம், நாளைக்கு ரிலீஸ் பண்ணி ஆகணும் படத்தை அப்படின்ட்டு அவர் சொன்னதை கேட்கவே இல்லை. படத்தை ரிலீஸ் பண்ணிட்டோம், அடி வாங்கிட்டோம். அதாவது எதிர்பார்த்த அளவுக்கு இங்கே இருந்த ஓப்பனிங் அங்கே கிடைக்கவே இல்லை, திரும்ப வந்துட்டோம். ஸோ இங்கே வந்ததுக்கப்புறம் அடுத்தது எஸ்ட்ரோஃபர்ஸ் ஓடிடி. ஸோ ஓடிடி ட்ரை பண்ணுறோம். என்னடா மலேசியாவில் இவ்வளோ பேர் செலிப்ரேட் பண்ணால் ஓடிடி அவ்வளோ ஈஸியில் கிடைக்கவே இல்லைங்க. ஸோ அமேசான் ப்ரைம் இருந்துச்சு, அங்கே சப்மிட் பண்ணோம். பெருசாக லெட்டர் அனுப்பியிருந்தான், வாங்க முடியாதுன்ட்டான். ஸோ இப்போ என்ன சொன்னாங்க, என்ன காரணம் சொன்னாங்க? ஆக்சுவலி சின்ன படத்தை வந்து அவங்க ஸ்டார் வேல்யூ இல்லைன்னா அவங்களால இப்போதைக்கு அதை கன்சிடர் பண்ண முடியாதுன்னா, பிகாஸ் டூ மெனி மூவிஸ். அண்ட் இன்னொரு ஒரு பிரச்சனை என்ன இருக்குன்னா, அவங்க மலேசியன் ப்ராடக்ட்னா அது மலாயில் இருந்தால் அவங்களுக்கு இங்கே இருக்கிற லோக்கல் ஆடியன்ஸை கவர் பண்ணுறதுக்கு இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ அது ஒரு பெரிய நம்மளுக்கு ஒரு ட்ராபேக் இருக்குது. ஸோ தமிழில் தான் எடுப்போன்னா சின்ன வட்டத்துக்குள்ளே மாட்டிக்கிறோம்ல, அப்போ இந்த வட்டத்தை வந்து தமிழ்நாட்டிலையும் விற்க முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பம். ஸோ ஒரு 3-4 அட்டம் பண்ணோம்.
அதில் நெட்ஃப்ளிக்ஸ் மட்டும் கேள்விக்குறியிலே இருந்துச்சு. இட் டிடன்ட் ரியலி ஹேவ் நோ ரெஸ்பான்ஸ். ஒரு கிட்டத்தட்ட 5-6 மாதம் வெயிட் பண்ணி செப்டம்பர் ஜனவரி வெளியான படம் செப்டம்பரில் வந்து ஒரு நியூஸ் வருது, நெட்ஃப்ளிக்ஸில் வாங்கிக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. பரவாயில்லையே, நெட்ஃப்ளிக்ஸ் வந்து வரும்போது படம். முன்ன வந்து எனக்கு ஒரு கனவு ப்ரோ, நெட்ஃப்ளிக்ஸில் வர படம் நம்ம படமாக தான் இருக்கணும் அப்படின்னு. அதுக்குள்ளே நிறைய படம் வந்துச்சு. ஜாகாட் வந்துச்சு, ஃபியூ மூவிஸ் வந்துச்சு. அதில் சில படம் இப்படா இந்த படத்தெல்லாம் போட்டிங்கன்னா கூட நான் நினச்சிருக்கேன். பட் அதில் ஒரு சூட்சமும் இருக்குன்னு வச்சுக்கோமே. தட் மூவிஸ் மோஸ்ட்லி வந்துட்டு மலேசியாவில் மட்டும்தான், இங்கே மட்டும்தான் அதை எக்ஸஸே பண்ண முடியும். இப்போ எங்கிட்ட வந்து நான் அதே மாதிரி கேட்கும் போது நான் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் ஆச்சரியம் இல்லை, இது மலேசியா நெட்ஃப்ளிக்ஸில் மட்டும்தான் வருமா இல்லை வேர்ல்ட் வைடில் வருமா? இல்லை, மெயினாக மலேசியா, சிங்கப்பூர், இந்தியா வந்து 3 நாடு சொன்னாங்க. இந்தியாவில் வரோன்னா சாட்டிஸ்ஃபை. அப்போ எப்படி மைக்கு, அதாவது இது வந்து பாக்கெட் பிளே தான் வந்து எனக்கு அதை ஏற்படுத்தி கொடுத்தாங்க. எப்படி மைக் ஜாடியாச்சு, எவ்வளோ முயற்சி பண்ணோம். இல்லை, எங்களுக்கு வந்து இந்தியாவில் வந்து ஒரு கம்பெனி தெரியும், நிறைய பேர்கிட்ட ட்ரை பண்ணோம். அதில் ஒரு கம்பெனி வந்து இன்ட்ரெஸ்ட் காமிச்சாங்க அப்படின்னு. என் கம்பெனி பேர் என்ன, ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ்னாங்களா. எனக்கு அப்போ வந்து ஸ்ட்ரைக்கே பண்ணல. நான் வந்து என்ன சொன்னேன், ஓகே ஏதோ ஒரு கம்பெனி போல் இருக்குது அப்படின்னு. அப்போ படம் வந்து அது ரீஎடிட் பண்ணும்போது லோகோலாம் ஆட் பண்ணணும். ஏன்னா நெட்ஃப்ளிக்ஸ் வந்து நிறையா க்ரைட்டீரியாஸ் போட்டிருந்தாங்க. அப்போ அந்த கம்பெனியோட லோகோ அனுப்பி எங்கள் லோகோவும் அதில் முன்னுக்கு இன்சர்ட் பண்ணிடுங்கன்னாங்க. ஸோ லோகோ ஃபைல் தட்டும் போது தான் சரியாக படிக்கிறேன், அது ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸா, இந்த பேரை நம்ம எங்கேயோ கேட்டிருக்குமே அப்படின்னு சொல்லும்போது அவங்களோட அந்த லோகோலாம் எடுத்து ப்ளேஸ் பண்ணிவிட்டு போஸ்டர்லாம் பண்ணிவிட்டு அங்கே வந்து மேமாங்க இந்தியா நெட்ஃப்ளிக்ஸில் வருது. அந்த ஒரு வாரம் வந்து ஆக்சுவலி அங்கேயும் அந்த ஃபர்ஸ்ட் 2-3 டேஸ் அங்கேயும் நம்பர் 1 இருந்துச்சு படம், டாப் 10 இருந்துச்சு. இங்கேயும் டாப் 10 நெட்ஃப்ளிக்ஸ். இன்ஃபேக்ட் மலேசியாவோட அந்த இயரோட டாப் 20 மூவிஸில் நம்ம படம் இருந்துச்சு. ஒரே தமிழ் படம் வந்து ஹையஸ்ட் வியூவர்ஷிப் உள்ள படம். இப்போது இது முடிஞ்சு தான் நான் சென்னைக்கு போகும்போது ரமணா வந்து உட்கார போது, மை ஞாபகம் இருக்கா, ஞாபகம் இருக்கு, என்ன ஞாபகம் இருக்கு, நம்ம ஒரு தடவை இங்கே உட்காந்து டீ குடிச்சிட்டு இருக்கும் போது இதை பற்றி நம்ம பேசியிருக்கோம், இந்த ட்ரீம் வாரியர் பிக்சர். அப்போ தான் எனக்கு எல்லாத்தையும் அசெம்பிள் பண்ணி பார்க்கும்போது ஒரு 5-6 வருஷம் இந்த விஷயம் வந்து நம்ம பேசிக்கிட்டு இருந்திருக்கோம். நம்மளோட எண்ணத்துலேயோ கற்பனையிலையோ எதிர்பார்ப்பில் ஒரு கனவு இருந்திருக்கு. இன்னைக்கு அது வந்து நம்ம அது என்னன்ற தூக்கி போட்டுட்டு எங்கேயோ போயிட்டு இருக்கும் போது நம்ம பக்கத்தில் எடுத்துகிட்டு வந்து வச்சிருச்சு. இதில் பெரிய விஷயம் என்னன்னா, ஒரு 1-2 டேஸ் நெட்ஃப்ளிக்ஸில் 1 வீக் அந்த நெட்ஃப்ளிக்ஸில் படம் போகும்போது நிறைய பேர் ரிவ்யூஸ் எல்லாமே, நிறைய ஆர்டிஸ்ட்லாம் கால் பண்ணாங்க அங்கேருந்து வாழ்த்துக்கள் தேடி இருக்காங்க பாருங்க. நம்பர் தேடி கால் பண்ணதெல்லாம் நான் வந்து ஹலோ இந்தியா நம்பர் பார்த்துருவேன், யாரும் இந்தியாவிலேருந்து கால் பண்ணுறாங்க சொல்லுங்க அப்படின்னு தேடுவேன். அப்போ இந்த ஆர்டிஸ்ட் தான் எல்லாரையும் ஒரு வாழ்த்தையும் சேவ் பண்ணி வச்சிருக்கேன் ப்ரோ. ஏன்னா அது வாழ்க்கையில் அடுத்து நடக்குமா இல்லையான்னு தெரியாது. அதில் ஒரு கால் வந்துச்சு, ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸோட பாஸ் பேசுகிறேன் அப்படின்னாங்க. நான் சார் சொல்லுங்கள் அப்படின்னு. இப்போ நான் எடுத்தோன்னே சொல்லிட்டேன், சார் உங்கள் ஆஃபீஸுக்காக நாங்கள் வந்து ஒரு 5-6 வருஷம் வந்து ட்ரை பண்ணியிருக்கோம், ஆனால் அது அப்போல்லாம் கை கூடவே இல்லை. இப்போ பாருங்கள் நீங்களே கால் பண்ணுறீங்க, இல்லை படம் ரொம்ப நல்லா இருக்கு, அடுத்து நம்ம ஏதாச்சும் ஒரு படம் பண்ணுவோம், ரெடி பண்ணுங்கள், பூச்சாண்டி 2 ஏதாச்சும் நம்ம பண்ணலாம் அப்படின்னு. அந்த வார்த்தை வரைக்குமே அது வந்து ஒரு பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் நான் பார்க்குறேன். அங்கே இன்னும் எத்தனையோ கம்பெனிஸ் இதெல்லாம் இருக்குது, ஆனால் நம்ம கூட ட்ராவல் பண்ண ஒரு தாட் எங்கே போய் கடைசியாக ஒரு மேனிஃபெஸ்ட் ஆகும். ஸோ விசிட் பண்ணும்போது அவங்க ஆஃபீஸ் போயிருந்தேன். ஆஃபீஸில் உட்கார வச்சு டீ கொடுத்து சாப்பாடெலாம் கொடுத்து பேசும்போது எந்த ஒரு தாட்டையுமே வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடாதீங்க. அந்த பவர் ஆஃப் த தாட்னு சொல்லுவாங்கள்ல, என்னை விட ஆக்சுவலி என்னோடய ஃப்ரெண்டு தான் வந்து அதை இன்னும் கூட நம்பினாங்க. நான் வந்து நடந்தால் நடக்கட்டும் அப்படின்னு, பட் உள்ளுக்குள்ளே எதிர்பார்ப்பு இருந்துச்சு இந்த மாதிரிலாம் நடக்கணும் நம்மளுக்குன்னு. பட் அதை விட்னஸ் பண்ணும் போது பெரிய ஆச்சரியம்.